ஞானத்திற்காக யோவானின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். இதை நாம் கடந்த வாரங்களில் நாம் சிந்தித்தோம். அந்த வசனங்களிலிருந்து இன்னும் ஆழமாக சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த தூதின் தலைப்பு கர்த்தர் செவி கொடுப்பார் என்று நாம் பார்க்கிறோம். கடந்த வாரங்களில் இதிலிருந்து 2 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். தேவ சித்தத்தையும் தேவ பக்தியோடு வாழ்கிறவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் உணர வேண்டிய ஒரு அனுபவம் இருக்கிறது. நான் ஜெபிக்கிற ஜெபங்கள், நான் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு என் தேவன் செவி கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். இந்த 9ஆம் அதிகாரத்தின் பகுதியை நாம் வாசிக்கும் போது பிறவி குருடனாய் இருந்த ஒரு மனிதனை குறித்து அங்கே படிக்கிறோம். அந்த மனிதன் பிறவி குருடனாய் இருந்தான். குடும்பத்தால் தள்ளப்பட்டு வீதிகளிலே பிச்சை எடுத்து கொண்டிருந்தவனாக இருந்தான் என்று நீங்கள் அந்த 9ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்களில் வாசிக்க முடியும். உலகத்திலே அவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான் என்று 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அவன் உட்கார்ந்து கொண்டு மற்றவர்களுடைய தயவையும் மற்றவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்குமா என்று மனுஷிகமாக உலகத்தில் கெஞ்சி பார்த்து கொண்டிருந்ததான ஒரு பரிதாபத்துக்குரிய மனிதன் தான் இந்த பிறவி குருடன். அப்படிப்பட்ட பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சந்தித்து நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த சேற்றை உமிழ்நீரை துப்பி சேற்றை உண்டாக்கி அவன் கண்களிலே பூசி நீ சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். அந்த மனிதன் அப்படியே கீழ்ப்படிந்து செய்தான். அவன் கண்கள் திறக்கப்பட்டு அவன் பார்வையடைந்தான். இதை பரிசேயர் பார்த்து ஓய்வு நாளிலே இவனுக்கு குணமாக்கினது யார்? எப்படி நீ கண் திறக்கப்பட்டாய்? உண்மையாகவே நீ பார்வையடைந்தாயா? இந்த அற்புதத்தை செய்தது யார் என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதுக்கு அவன் கொடுத்த சாட்சியின் வசனத்தை தான் நாம் இப்போ இந்த 9ஆம் அதிகாரத்துடைய 31ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை, தேவ பக்தி உள்ளவர்களுக்கும் தேவ சித்தம் செய்கிறவர்களுக்குமே அவர் செவி கொடுக்கிறார் என்று வாசிக்கிறோம். சதுசேயர் வேத ஞானம் உள்ளவர்கள், வேதத்தில் நல்லா படித்தவங்க, வேத வசனத்தின்படி நல்லா வாழ தெரிஞ்சவங்க, வசனத்தை நல்லா புரிஞ்சவங்க, மோசேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் கற்பனைகளை நல்லா படிச்சிருந்தவங்க. ஆனாலும் அவர்கள் எதை கற்கலைன்னா தேவ பக்தியை கற்றுக்கொள்ளலை, தேவ சித்தத்தை கற்றுக்கொள்ளலை, பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. அதனால் தேவன் அவர்களுக்கு அற்புதம் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த பார்வை அடையாத ஒரு மனிதன், ஒரு குருடன், இவன் பார்வை அடையப்பட்டவனாக திரும்பி போகிறான். இந்த வருஷத்தில் இந்த முதல் மாதத்தினுடைய கடைசியில் கர்த்தர் சொல்கிறாரு, நம்முடைய விண்ணப்பங்கள் ஜபங்கள் பல நாட்களாய் கேட்காதது போல இருந்தாலும் இந்த மாதத்தின் இறுதியில் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாக கர்த்தர் அதுக்கு செவி கொடுக்கிறார், அதற்கு நீ பலனை பெறுவாய் என்று வாக்குரைக்கிறார். தேவன் செவி கொடுக்காத தேவன் அல்ல. நம்முடைய தேவன் மனுஷர் வணங்குகிறதான விக்கிரகங்களைப் போல கேட்காது இருக்கிறபடி அது கல்லோ மரமோ விக்கிரகமோ அல்ல. நம்முடைய ஜனங்கள் பேசும்போது அவர்களோடு பேசி அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை பலப்படுத்தி அனுப்புகிறது தான் நம்முடைய தேவன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. பாவிகள் என்றால் என்ன? உலகத்தில் பல காரியங்கள் சொல்லப்படுகிறது. வேதத்தில் பல தன்மைகள் அதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, அதற்கு மரணத்துக்கு ஏதுவான பாவம், அது நமக்கு ஒரு ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இன்னொன்று மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், அது யாக்கோபின் புஸ்தகத்தில் படிக்கிறோம். 2 விதமான பாவங்கள் மனிதனை ஆட்கொள்கிறது. ஒன்று மரணத்துக்கு கொண்டு போகிறது, மற்றொன்று பலவீனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக இருக்கிறது. இது மட்டும் அல்லாமல் வேதம் சொல்லுகிறது, மனிதன் உலகத்திலே பாவம் என்பதை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வித்தியாசமாக புரிந்திருக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க? விபச்சாரம் பாவம், சிலர் குடிதான் பாவம், சிலர் கொலைதான் பாவம், சிலர் நம்ம யாரையாவது திட்டிட்டா பாவம், இதெல்லாம் பாவம் என்று நினைக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இந்த நம்மளுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேத வசனங்கள், சட்டங்கள், கற்பனைகளுக்கு விரோதமாய் நீ எந்த காரியத்தை செய்தாலுமே அது பாவமாக இருக்கிறது. அதனால் ஆண்டவர் சொல்றார், அநீதி எல்லாம் பாவம். அப்போ பாவம் செய்கிறவனுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். நம்முடைய ஜபங்களை கேட்க வேண்டுமானால் நம்முடைய பாவங்களை நாம் விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்கிறதுனால தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்க முடியவில்லை. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். அதனால தான் நம்ம வாசித்தோம், ஏசியாவின் புஸ்தகம் 59 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் போது உன் பாவங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு இருக்கிறது என்று அங்கே வாசிக்கிறோம். 59 2, 3, 4. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவே பிரிவினையை உண்டாக்குறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. நம்முடைய ஜபங்களுக்கு தடை என்ன?
ஏன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை? ரொம்ப நாட்களாக, நிறைய நாட்களாக நான் உபாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஆனால் எனக்கு ஒரு விடுதலையும் சமாதானமும் வாழ்க்கையில் முன்னேற்றமும் இல்லையே. ஆண்டவர் செவிசாய்க்க மறந்து விட்டாரா? ஆண்டவர் இல்லையா என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், ஆண்டவர் செவி கொடுக்கிறவர், தடை நம்முடைய பாவங்கள் தான். இன்றைக்கி நான் அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, சபைக்குள்ள நல்லா இருக்கிறாங்க, ஆனால் வாழ்க்கையில் சரியில்லை. சிலர் சபையிலும் சரியில்லை, சிலர் வெளியிலும் சரியில்லை. தன் பாவங்களை மூடி மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நீதிமொழிகளை படிக்கிறோம். நம்முடைய பாவங்களை ஒழித்து வைப்பதற்கு மனிதன் அல்ல, நம்முடைய தேவன். அவர் அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவருக்கு மறைவான வாழ்க்கை என்பது இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சகலமும் அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ பாவ அறிக்கை செய்ய. ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்து எங்கள் பாவங்கள் உமக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எத்தனை காரியம் சொல்லியிருக்கிறாங்க பாரு, அறிக்கை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் மீறுதல்னு சொன்ன உடனே அவன் செஞ்ச பாவத்தெல்லாம் அறிக்கை செய்கிறான். நான் கபடா நடந்துட்டேன், நான் பொய்யா பேசிட்டேன், நான் கோபமாக இருந்துட்டேன். ஆண்டவர் சொன்ன உணர்வு வந்த உடனே அறிக்கை செய்ய ஆரம்பித்துட்டாங்க. இன்றைக்கி நம்முடைய ஜபங்கள் தடை என்ன என்றால், நம்முடைய பாவங்கள். கர்த்தர் உணர்த்துகிற பாவங்களை நம்ம அறிக்கை செய்யணும். கர்த்தர் நம்முடைய மனதில் யோசனை கொண்டு வர, இதை நீ தப்பு, நீ செஞ்சது பாவம், உடனே நீ அதை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் உணர்வில்லாதனால தான் இருளடைந்து வாழ்க்கையில் தேவனுடைய வெளிச்சமும் தேவனுடைய சத்தம் கேட்காதபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறார், தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர், நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். அதே ஏசாயாவின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கைகள் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்மை ரட்சிக்க கூடாதபடி, நமக்கு கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவிகள் மந்தமாகலை. நம்முடைய பாவங்கள் தேவனுக்கு முன்பாக சாட்சிடுகிறது. இப்போ நீங்கள் சபையில் வந்து கர்த்தர் என்னெல்லாம் நன்மை செய்தால் நீங்கள் சாட்சி சொல்கிறது போல, நீங்கள் ஜபம் பண்ணும்போது வேறொரு சாட்சி உள்ளே இருந்து புறப்படுது, உங்களுக்குள்ள இருந்து, நீங்கள் என்னெல்லாம் பாவம் செய்தீங்க. 59, 13, 14 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் பாவங்கள் தேவனிடத்தில் சாட்சி சொல்லுகிறது. அப்போ கர்த்தர் எப்படி ஜபத்தை கேட்பார்? நீங்கள் ஒரு பெட்டிஷனோட ஆண்டவரத்தில் போய், ஆண்டவரே இந்த பலவீனத்துக்கு எனக்கு விடுதலை தாரோம், சுகம் தாரோம், கிருபையாக இறங்கன்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. அதே சமயத்தில் உள்ளே இருந்து பாவம் சொல்லுது, இவன் இன்றைக்கி இந்த பாவம் செஞ்சு வந்திருக்கிற ஆண்டவரே. இது ஒரு சாட்சி ஒரு பக்கம் இருக்குது, உன் விண்ணப்பம் ஒரு பக்கம் இருக்குது. விண்ணப்பம் முன்னாடி போகிறதுக்கு முன்பாகவே உன் பாவம் முன்னாடி போய் நிற்கிறது, அதனால ஜபம் கேட்கப்படவில்லை. இன்றைக்கி ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, பாவம் அறிக்கை இல்லாமல் நீங்கள் எந்த ஜபத்தை ஏறெடுத்தாலும் தேவனிடத்திலிருந்து பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. பாவிகளுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். சங்கீதம் புஸ்தகத்தில் கூட ஒரு வசனம் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். அங்கே வாசிக்கும் போது, அக்கிரமக்காரர்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார் என்று அங்கே வாசிக்கிறோம். 18ஆம் வசனம், 60 என்னுடைய சிந்தையாகிய இந்த இருதயத்தில் அக்கிரமம் இருந்தால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். எனக்கு இருதயத்தில் அக்கிரமத்தை மறைச்சி சபையில் நீ உட்கார்ந்துருக்கலாம். மார்க் 9 ஒரு பெரிய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு உள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறது அவனை தீட்டுப்படுத்தும் என்று மார்க் 9 பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் தான் நம்முடைய ஜபத்துக்கு தடையாக இருக்குது. சில பேர் ஜபம் பண்ண பாவ எண்ணங்கள் உலாவுது, சில பேர் ஜெபிக்கும் போது தான் கோபம் வருகிறது, சில பேர் ஜெபிக்கும் போது தான் தேவையில்லாத ஃபோன் கால்கள் வருது. ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு சம்பாஷணைகள் அவர்கள் தேவனோடு உறவாடுவதற்கும் தேவன் அவர்களுக்கு செவி கொடுப்பதற்கும் தடையாக இருக்கிறது. இந்த காலவேளை தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பாவத்தோடும் அக்கிரமத்தோடும் அக்கிரம மனதோடும் தேவ சமூகத்தில் எத்தனை மணி நாள் நீ ஜெபம் செய்தாலும் தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். வசனம் சொல்லியிருக்கிறது, பாவிகளுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்க மாட்டார். பின்ன எப்படி இருந்தால் கர்த்தர் செவி கொடுப்பார்? அந்த வசனத்தில் படிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். அப்ப ரெண்டு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று தேவ பக்தி. மல்கியாவின் புஸ்தகத்திலே படிக்கும்போது கர்த்தர் மனுஷனை ஏன் படைத்தார் என்று அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை படிக்க முடியும். மல்கியாவின் புஸ்தகம் அங்கே வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது கடந்த வாரத்தில் தியானம் பண்ணினது தான். ஆனால் உங்களுக்கு நினைப்பூட்டி நான் மற்ற காரியத்துக்கு போக விரும்புகிறேன். கவனிங்க, சிந்தைகளை சிதற விடாதீங்க. இது ரொம்ப ஆழமான காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர். நம்முடைய தவறுகள் தான் தேவன் செவி கொடுப்பதற்கு தடையா இருக்கிறது. அதை நீங்கள் புரிந்து கொண்டால் இன்னையிலிருந்து உங்க ஜெபம் மாறும். கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்ப்பார். பதில் உடனே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்ல, அக்கிரம சிந்தை உள்ள எனக்குள்ள இருந்தால் கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மல்கியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில், அவர் ஒருவனல்லவா படைத்தார், ஏன் ஒருவனை படைத்தார்? ஒரு பக்தி உள்ள சந்ததியை உருவாக்கும்படிக்கு. ஆண்டவரத்தில் ஆவி பரிபூர்ணமாக இருந்தது. அவர் நினைச்சிருந்த 1000 ஆதாமுகளை 1000 ஏவாள்களை உருவாக்கி அவர்களை தோட்டத்தில் உலாவ வைத்திருக்கலாம். பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? ஒருவனை படைத்தது காரணம் என்ன? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, ஆனாலும் அவர் ஒருவனை தான் படைத்தார். காரணம், அவனிடத்தில் ஒரு தேவ பக்தியின் சந்ததி. இன்னைக்கு நம்முடைய சபைகளில் கவனிங்க, தேவ பக்தி உள்ள சந்ததியாய் நாம் இருக்கிறோமா? நாம் இருக்கலாம். நம்ம பிள்ளைங்களை அப்படி வளர்க்கிறோமா? கர்த்தர் சொல்றார், ஒரு தேவ பக்தி உள்ள சந்ததியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆதாம் ஏவாளும் அதை இழந்து போனார்கள். அந்த தேவ பக்தியை மறுபடியும் கொடுப்பதற்கு தான் கிறிஸ்து பூமிக்கு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ கடமைக்காக பக்தி இருந்தால் அது போதாது. இன்னைக்கு பக்தின்னு சொன்ன உடனே சிலுவையில் டாலர் போட்டுக்கிறாங்க. சில பேர் பக்தின்னு சொன்னால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுறாங்க. சில பேர் நகையை கழட்டுறது தான் பக்தி நினைச்சிருக்கிறாங்க. சில பேர் நான் கர்த்தருக்கு காணி கொடுக்கறது பக்தி நினைக்கிறாங்க. சிலர் நான் வீட்டில் உட்காந்து பாடுறதுனால பக்தி நினைக்கிறாங்க. இது எல்லாம் பக்தியில் வருது. ஆனால் உண்மையான பக்தி, மெய்யான பக்தி எது என்பதை வேதத்தில் வாசிக்கும் போது, நீங்கள் யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கும் போது, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியை குறித்து அங்கே படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். 26, 27 யாக்கோபு 1 அதிகாரம். தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி என்பது வீணாயிருக்கும். நாவை அடக்கக்கூடாமல் இருதயத்தை வஞ்சிக்கிற ஆளாய் நீ இருப்பாயானால் உன் பக்தி தேவனுடைய பார்வையில் வீணான பக்தி. நீ என்ன பண்ணாலும் தேவனுக்கு அதுக்கு பிரியமான பக்தி அல்ல. தேவன் கர்த்தருடைய சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பது பக்தி வைராக்கியம். உங்களுடைய பக்தி வைராக்கியம் என்னை பட்சிக்கட்டும் என்று கேளு. ஆண்டவரே, நான் ஒரு பக்தி உள்ள சந்ததியாக மாறணும், என் பிள்ளைகளை பக்திக்குள்ள நடத்தணும், நானும் பக்தியாக ஜீவிக்கணும். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? நாவை அடக்கணும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நாவை அடக்கலைன்னா உன் பக்தி எப்படி இருக்கும்? வீணாய் போயிடும், பிரயோஜனம் இல்லை. நீ பிரயாசப்படுவ, நீ கொடுப்ப, நீ வாஞ்சிப்ப, விண்ணப்பிப்ப, உபாசிப்ப, கதறுவ, கண்ணீர் விடுவ, ஆனால் அதுக்கு பிரயோஜனமும் பலனும் இல்லாமல் வீணாய் போய்விடும். எவ்வளோ பிரச்சனைகளை கடந்து நாம் சபைக்கு வரோம், எவ்வளவோ ஆண்டவருக்கு நன்மை செய்து நாவு சரியில்லைனா கர்த்தர் சொல்கிறார், அது எல்லாமே எப்படி போயிடுமா? யோசிச்சு பாருங்க, நம்ம நாவு எப்படி இருக்குது? யாக்கோபின் புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் நாவை பற்றி பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாவு தகாதவைகளை பேசும், இந்த நாவு ஒரு நெருப்பு, ஒரு ஆயில் சக்கரத்தை கொளுத்தி போடுகிறது, இதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு தெரிந்தது தான். இப்போ நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, ஆனால் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். நாவு சிறிய அவயமாக இருந்தாலும் பெரிய காட்டை கொளுத்துக்கிற வல்லமை அதுக்குள்ளே இருக்குது. அதனால நாம் துதிக்கிறோம், சபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். நாவின் அதிகாரம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் உண்டு என்று படிக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் உன் வார்த்தையில் பிடிக்கப்படுகிறாய். ஆண்டவர் சொல்ற, வாயின் வார்த்தையினால் நீ பிடிக்கப்பட்டாய். நாவை சரியாக ஆளுகை செய்யாதவர்கள் யாராயிருந்தாலும் அவன் ஊழியனோ விசுவாசியோ, அவன் பக்தி தேவனுடைய பார்வையிலே வீணான பக்தி. அது பக்தி அல்ல, பக்தியின் வேஷம். இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டுகிறது, உள்ளங்களை அவர் பார்க்கிறார். ஒன்று நாவு, மற்றொன்று உள்ளம். மனிதனை கரைப்படுத்துகிற 2 அனுபவங்களை நாம் அங்கே படிக்கிறோம். சபைக்குள்ளே வந்துவிட்ட பிறகு நாவை சரியான விதத்தில் பாதுகாக்க வேண்டும், மற்றொன்று மனதை காக்க வேண்டும். உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? மனதை அடக்கிறவனே உத்தமன் என்று வாசிக்கிறோம். நம்முடைய மனதை அடக்க கற்றுக்கொள்ளணும். இருதயத்தை அலைபாய விடக்கூடாது. தேவையில்லாத சிந்தைகளை மனதில் கெடுக்கக்கூடாது. இருதயத்தை தேவ பக்தியை பார்த்துக்கொள். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவை சிறைப்படுத்த கற்றுக்கொள். இருதயமே தேவன் தங்கும் ஆலயம், வாசஸ்தலமை மாற்றிக்கொள். அப்போது இருதயத்தை யாருக்கோ வாடகைக்கு விட்டுட்டு ஆண்டவருடைய இருதயம் நீ பொய் பேசிக்கொண்டிருந்தா அது பக்தி அல்ல, வீணான மாய்மாலமான பக்தி. யாக்கோபு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களில் அவர் சொல்லுகிறார், நீ பக்தியாய் இருக்க விரும்புகிறாய், ஆனால் உன் பக்தி வீணாய் போய் கொண்டிருக்கிறது. அதே யாக்கோபின் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், சிலர் வசனத்தை கேட்கிறார்கள்,
அவர்கள் கேட்டு போன பின்பு கண்ணாடியிலே தன் சொந்த சரீரத்தை பார்த்து மறந்து போவது போல அதை செய்யக்கூடாதபடிக்கு மறந்து போகிறார்கள். நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 23ஆம் வசனத்தில், திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனே ஆனால் அவன் எப்படி இருக்கிறான்னா சொந்த சரீரத்தை பார்க்கிறான் இருக்கிறான். 25 கடைசியில் பார்க்கும்போது அதற்கேற்ற கிரியை செய்யாதவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். நீங்கள் எதை எதிர்பார்க்கணும்னா, வசனத்தை எவ்வளோ கேட்குறோமோ அது முக்கியம் இல்லை, வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றணும். இன்னைக்கு கிரியையில் வசனம் இல்லைன்னா உன் பக்தி வீணாக இருக்கும். இன்னைக்கு அநேகர் வசனத்தை நல்லா படிக்கிறீங்க, வசனம் நல்லா தெரியுது, ஆனால் வசனத்தின்படி வாழ்க்கையை நான் மாற்றிருக்கிறோமா? அல்லேலூயா. நான் சொல்கிறேன், டஃப்பாக தான் தெரியும். நீங்கள் வேணால் படித்து பாருங்கள். 22, 23, 24 லைனாக சொல்லியிருக்கிறார். எது பக்தி? தேவனுக்கு பிரியமான பக்தி என்ன? சபையில் உட்காந்துக்கிட்டு நம்ம பாட்டு பாடி ஆராதிக்கிறதுலாம் பக்தி தான். அது பக்தி இல்லைன்னு ஆகாது. ஆனால் உண்மையான பக்தி எது? நாவை அடக்குவதும் உள்ளத்தை வஞ்சிக்காதபடி பாதுகாப்பதும் வசனத்தை கேட்கிற விதமாக கிரியைகளை கொண்டு வருவதுமே தேவனுடைய பார்வையிலே உண்மையான பக்தி. அதே அதிகாரத்தினுடைய 27ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது எது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத ஒரு சுத்தமான பக்தி இருக்கிறது. பக்தி இருக்குது, பக்தியின் வேஷம் இருக்கிறது, வீணான பக்தி இருக்கிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பிதாவின் பார்வையில் மாசில்லாத சுத்தமான பக்தி. அதில் கலங்கம் இல்லை, அதில் கரை இல்லை, அதில் பாவம் இல்லை, அதில் எந்த அழுக்கையும் நாம் பார்க்க முடியாது, எந்த அசுத்தத்தையும் பார்க்க முடியாது. அது தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்ற பக்தி. இன்னைக்கு நமக்குள்ள அந்த பக்தி இருக்குதா? பக்தி உள்ளவனை தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். சபையில் பக்தி உள்ளவங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இவன் ஏன் பக்தி இருந்தால் தான் உன்னை கர்த்தர் தேர்ந்தெடுப்பார் அவர் வேலை செய்ய. பக்தி இல்லாதவனை கர்த்தர் பயன்படுத்த மாட்டார். நீங்கள் சபையில் உட்காந்துருக்கலாம், கர்த்தருடைய வேலையை செய்ய முடியாது, கர்த்தருடைய காரியத்துக்காக புறப்பட முடியாது. ஏன்னா உனக்குள்ள தேவ பக்தி இல்லை. நீ ஊழியம் செய்யணும்னு நினைக்கலாம், கர்த்தர் கொடுக்கணும்னு நினைக்கலாம், சபை காரியங்களுக்கு போகணும்னு நினைக்கலாம், உன்னை விட முடியாது. ஏன்னா உனக்குள்ள தேவ பக்தி இல்லை. தேவ பக்தி உள்ளவர்களை கர்த்தரே தெரிந்தெடுக்கிறார். இவன் தான் தகுதியானவன் என்பதை கர்த்தர் பாயிண்ட் பண்ணி எடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எது தேவ பக்தி? திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது. முதலாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது எது கர்த்தர் பிதாவின் பார்வையில் பக்தியா இருக்குது என்றால், திக்கற்ற பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்பது தேவனுடைய பார்வையில் மாசில்லாத சுத்தமான பக்தி. நம்ம விசாரிக்கிறோமா? திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளை விசாரின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு எத்தனை பேர் நம்ம விசாரிக்கிறோம்? பக்கத்தில் இருக்கிறவங்களே விசாரிக்கிறது இல்லை. அப்புறம் எங்கே போய் நம்ம திக்கற்றவர்களை போய் விசாரிக்க போகிறோம்? திக்கற்றவர்கள், விதவைகள். விதவைகள்லாம் என்ன? கைவிடப்பட்டவர்கள் அல்லது துணை இல்லாதவர்கள், உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இப்படிப்பட்டவர்களே நம்ம பார்த்தா அவங்கள விசாரிக்கணும். இன்னைக்கு உலகத்தில் பாருங்கள், நிறைய ஆர்ஃபனேஜ் உருவாகுது. ஏன்? பிள்ளைங்க வளர்ந்த பிறகு அப்பா அம்மா கொண்டு போய் ஆர்ஃபனேஜில் தள்ளுறான். ஒரு ஆள் சொன்னார், பாஸ்டர் இன்றைக்கி அப்பா வந்தாராம், தட்டு ஒன்று கொண்டு வான்னு சொன்னாராம். கொண்டு வந்து வெளியே இருக்கிற பாட்டிக்கும் தாத்தாக்கும் தட்டை வச்சாராம் வெளியே. அப்பா கேட்டாரா, நேற்று வச்சுன்னு அந்த தட்டு எங்கே, அவங்களுக்கு கொடுத்தமே சாப்பாடு எங்கே அந்த தட்டு? அவன் சொன்னான், எடுத்து வச்சுருக்கிறேன். அப்பா கேட்டார், எதுக்குடா அவங்களுக்கு கொடுத்த தட்டை நீ எதுக்கு வச்சுருக்கிற? அவங்களுக்கு வெளியே சாப்பாடு, இவனுக்கு உள்ள சாப்பாடு. அந்த தட்டு ஏன் நீ வச்ச? அவங்களுக்குள்ள தட்டு இல்லை, நீ அங்கேயே வைக்க வேண்டியதானு கேட்டார். அதுக்கு அவன் சொன்னான், நாளைக்கு நீயும் அதே நிலைமைக்கு வருவ, உனக்கு அதே தட்டு தான். இந்த உலகத்தில் நாம் எதை விதைக்கிறோமோ அதே நாம் அறுக்கிறோம். திக்கற்ற பிள்ளைகள் விதவைகளை நீ விசாரிக்காமல் பராமரிக்காமல் விட்டால் பின் நாட்களிலே நீ அதையே தான் அறுக்க வேண்டும். விதையாததை நீ அறுக்க முடியாது. கர்த்தர் சொல்கிறார், எது உண்மையான மாசில்லாத சுத்தமான பக்தி? திக்கற்றவர்களை விதவைகளை நீ விசாரிக்கணும். நீ விசாரிக்கிறமா? கர்த்தரே விசாரிக்கிறவர், அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆனபடியால் கவலையெல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். நான் ஏன் விசாரிக்கணும்? உன்னை கொடுத்த வேலை நீ செய்ய. மாமியாரை விசாரி, மாமனாரை விசாரி, சகோதரனை விசாரி, சகோதரியை விசுவாசியை விசாரி. விசாரிக்கலைன்னா ஆண்டவர் உன்னை விசாரிக்க மாட்டார். அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய பார்வையிலே மாசில்லாத சுத்தமான பக்தி என்பது விசாரிக்கிற ஒரு நல்ல கிருபை உள்ளவர்கள். இரண்டாவது அனுபவம் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தால் கரைபடாதபடி தங்களை காத்து கொள்கிறதுமே தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய பார்வையில் மாசில்லாத சுத்தமான பக்தி. இன்னைக்கு எத்தனை பேர் கரை தெரியலாம் வாழ்கிறோம்? இப்போ நம்ம ட்ரெஸ்ஸு ஒயிட்டாக இருக்குது, வெளியே புறப்பட்டு போகிறோம், சில கரைகள் நம்ம படுது, சிலது போயிடும், சிலது போகாது.
இப்போ சில அழுக்கு அதுதான் மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் நம்ம சரீரத்தில் பட்டுருச்சுன்னா அதை கழுவுனா வாஷ் பண்ணால் போயிடும், தண்ணி போட்டு சோப்பு போட்டு வாஷ் பண்ணால் போயிடும். ஆனால் கரைப்படுத்துகிற பாவங்கள் உண்டு, தேவனுக்கு விரோதமான பாவங்கள் ரோமர் 1 அதிகாரத்திலே உண்டு. அது 23 பாவங்கள் இருக்கிறது. அது மரணத்துக்கு ஏதுவான கரைகள். அதில் ஏதாவது ஒரு கரை உன்னை படிந்து விட்டால் உன் வாழ்க்கையில் நீ பரிசுத்தத்தோடு பரலோகத்துக்கு போய்விட முடியாது. அது உன்னை மரண ஆக்கினைக்கு, நரகத்துக்கும் பாதாளத்துக்கு கொண்டு போய் சேர்த்து விடும். ரோமர் 1 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்க முடியும். வேதத்தில் திட்டமும் தெளிவுமாக மரணத்துக்கு ஏதுவான பாவங்கள் என்ன, ஒரு மனிதனை நரகத்துக்கும் பாதாளத்துக்கு கொண்டு போகிற வல்லமைகளை குறித்து ரோமரின் புஸ்தகம் 1 அதிகாரம் 29 32 வசனம் வரை வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரங்களாக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று 23 பாவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பாவத்தில் இருப்பீர்களானால் வெளியே வாருங்கள், நீங்கள் மரணத்துக்கும் கரைதிரைக்கும் போய்விடக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை பெற்ற பின்பும் நீங்கள் அதிலே உட்கார்ந்திருந்தால் தேவன் ஒரு நாள் உங்களை விடுவிக்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை, அக்கிரமக்காரர்களுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை, பொய் நாவு உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை, வசனத்தின்படி வாழாதவர்கள், கிரியைகளை கொண்டு வராதவர்களுக்கு தேவன் செவி கொடுக்கறது இல்லை. இவ்வளோ காரியங்கள் நாம் படித்திருக்கிறோம். உள்ளந்திரியங்களை வஞ்சிக்கிறவர்கள் செவி கொடுக்கறது இல்லை. ஆனால் யாருக்கு செவி கொடுக்கிறார்? ஆண்டவர் சொல்றாரு, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் நீ விசாரி, உலகத்தால் உன்னை கரைபடாதபடி பாதுகாத்துக்கொள். இன்னைக்கு உலகம் எங்கே போகுதுன்னு தெரியல, பாவம் பெருகுது. நியூஸில் போட்டிருக்கிறான். நான் உங்களுக்கு சொன்னேன் போன வாரத்தில் கூட, 13 வயது இருந்ததான கேரளாவில் ஒரு சின்ன மகளை அவனும் அவளுடைய நண்பரும் ஸ்கூல் படித்து உட்காந்துருக்குறாங்க. கவனிங்க, இதை கவனிங்க. அப்போது என்ன நடந்தது, அவங்க 2 பேர் எப்படி இருந்தாங்கன்னு தெரியல, அதை ஒரு வீடியோவோ ஃபோட்டோவை எடுத்துட்டான். இதை வச்சு மிரட்டி 18 வயசு, கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 64 பேர் அந்த பொண்ணு வாழ்க்கை சீரழிச்சிருக்கிறாங்க. இந்த ஃபோட்டோ வீடியோவை வச்சே காட்டி ஊரெல்லாம் பரவி 64 பேர் அந்த சின்ன குழந்தையுடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க. இது கூட அதுக்கு தெரியல. அந்த 18 வயசில் ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறாங்க, எது பேடு டச்சு, எது குட் டச்சு, எது நீ எப்படி வாழணும்னு சொல்லும் போது தான் அதுக்கு தெரிஞ்சிருக்குது இவ்வளோ நாள் நம்ம ஒரு தவறான காரியத்தில் இருந்திருக்கிறோம் என்று. சொந்த பந்தங்கள், எதிர் வீடு கூட விட்டு வைக்கல, அவ்வளோ ஒரு கொடுமையான காலத்துக்கு வந்திருக்கிறோம். நேற்றைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தா 3 மாத குழந்தைய ஒரு வயதானவன் ரேப் பண்ணியிருக்கிறான். இன்றைக்கி உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது, எந்த காரியத்தில் நின்று கொண்டிருக்கிறது? உலகத்தால் கரைபடாதபடியான வாழ்க்கைக்கு நீ வேண்டுமா, அல்லது உலகத்தால் கரைபட போகிறாயா? 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2 அதிகாரத்தில் வாசிக்கும் போது கடைசி காலத்திலே தேவ பக்தி வேஷமாக மாறி போயிருக்கிறது. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5 வசனத்திலே வாசிக்கும் போது, பக்தியின் வேஷம் தரித்து கொண்டு சபையில் உட்காராத, நீ பக்தியாய் வாழ்வதற்கு கர்த்தர் தெரிந்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 5 வசனம். இன்னைக்கு நீ பக்தி இல்லாத ஜனத்தோடு சேர்ந்தா உனக்கும் பக்தி இல்லாத தன்மைகள் வரும். நீ யாரோடு சேர்கிறாய்? இன்னைக்கு பக்தி இல்லாத பிள்ளைகளோடு நீ சேர்ந்து சபையில் உட்காந்துட்டு இருக்கிற, ஸ்கூலில் போகிற வர, அவனோட சேர்ந்து உட்காந்து ஊரை சுற்றுறேன்னா உனக்கு அதே வேஷம் தான் வரும். அவன் எப்படி வேஷம் போடுறானோ, சபையில் ஒரு வேஷம் போடுவேன், வீட்டுக்குள்ளே ஒரு வேஷம் போடுவேன், ஸ்கூலில் ஒரு வேஷம் போடுவேன். உன் வேஷம் மாறி 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 ஒரு நாள் வேஷாந்திரியாவே மாறி போயிடுவேன். அல்லேலூயா. கடைசி நாட்களில் இந்த அதிகாரத்துடைய முதல் வாசனம் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசி நாட்களில் கொடிய நாட்கள் வரும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1 வசனத்தில் படிப்பீர்களானால் கடைசி காலங்களில் என்ன நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒரு காரியம்தான், பக்தியின் வேஷம் தரித்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. எனக்கு எத்தனை பேர் பக்தியின் வேஷத்தோடு நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எத்தனை பேர் பக்தியின் வேஷம் தரித்திருக்கிற ஜனத்தோடு உட்கார்ந்து சேர்ந்து கொண்டிருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ அவனுடைய பக்தியோடு சேர்ந்தால் உன் பக்தியும் கெட்டு போய்விடும். நீ தேவனுடைய பார்வையில் கர்த்தர் செவி கொடுக்காதபடி அது தடையாக மாறி போய்விடும். அப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்பது ஒரு பக்தி உள்ள ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பிரியமான, பிதாவாகிய தேவனுக்கு பிரியமான ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை. இரண்டாவது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறதுவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மேல் கர்த்தர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு? உங்கள் வாழ்க்கை குறித்து என்ன சித்தம், உங்கள் வேலை குறித்து என்ன சித்தம், உங்களுடைய எடுத்திருக்கிற எல்லா காரியங்களும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், எந்த காரியத்தை எடுத்தாலும் தேவனுடைய சித்தம் என்ன? பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அவருக்கு எப்படி இருக்கிறான்னா, சீசனும் தாயும் தகப்பனும் எல்லாமே அவங்களா இருக்கிறாங்கன்னு வசனம் சொல்லுது. அதுவே எனக்கு போஜனம் என்று இயேசு சொன்னார். பிதாவின் சித்தமே எனக்கு போஜனம். இன்னைக்கு தேவ சித்தத்தை நாம் செய்கிறோமா? பிதாவுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து செய்தது போல நாம் அவருடைய சித்தத்தை செய்யணும். இன்னைக்கு நமக்குள்ள தேவ சித்தம் இருக்குதா? யோசிச்சு பாருங்க. நீங்கள் நிறைய பேர் தேவ சித்தத்தை கேட்குறதே இல்லை. இந்த காரியத்தை எடுக்கிறேன், இது கத்தரால் வருமா?
இப்போ திருமணம் நடக்கும்போது பத்திரிக்கையில் மேலே ஒன்று போடுறாங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காரியம் அது கர்த்தரால் வந்ததா, இவனே வர வச்சானா, இல்லை யாராவது வர வைக்கிறதுக்கு காரணமாக இருந்தாங்களான்னு தெரியாது. ஆனால் பத்திரிக்கையில் போடும்போது பேர் எப்படி போடுறாரு மேலே வசனம், இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. கர்த்தரால் எங்கே வந்தது? பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டால் தானே வந்தது. அப்படி சொன்னால் ஒத்துக்க மாட்டான். ஆனால் பத்திரிக்கையில் போடும்போது என்ன பேர் போடுறான்? கர்த்தரால் வந்தது. கர்த்தரா வந்து அந்த பொண்ணை பாருன்னாரு, கர்த்தரா வந்து அந்த பையனை பாருன்னு சொன்னார், கர்த்தரா வந்து ஊரை சொத்துன்னு சொன்னார். நம்ம ஆளுங்க பேர் பத்திரிக்கையில் எப்படி போடுறான்? இது கர்த்தரால் வரலை, உன்னால் வந்தது. இன்றைக்கி நிறைய பேர் வந்த பிறகு தான் யோசிக்கிறாங்க, ஐயோ தவறு செஞ்சுட்டேன். ஒரு அம்மா சொல்லுது, பாஸ்டர் நான் கல்யாணம் கட்ட முன்னாடி ரொம்ப என்னை நேசித்தார், இப்போ அப்படியே டவுன் ஆகிட்டார், ஏன்னு தெரியல. நான் சொன்னேன், நீ தேவசித்தத்தின் படி திருமணம் பண்ணியா? இல்லை, நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு காட்டிட்டாரு, அதனால் பண்ணிட்டேன். என்ன காட்டினார் உனக்கு? இல்லை எனக்கு ஒரு சமாதானம் இருந்துச்சு, அதனால் பண்ணிட்டேன். இப்போ நிற்குது, 2 பேர் எங்கே போகிறாங்கன்னா டைவர்ஸ் கேஸ்க்கு போய் நிற்கிறாங்க. என்னென்னு ஜெபம் பண்ணாங்களாம் அவங்க? என்ன ஜெபம் பண்ணாங்களாம்? இது தேவசித்தம் தானே ஜெபம் பண்ணிட்டாங்க, சமாதானமாக இருந்ததுன்னு. கட்டில் 1 வருஷத்தில் என்ன ஆச்சு? முடிஞ்சு போச்சு வாழ்க்கை, அவ்வளோதான். இப்போ 2 பேர் எங்கே நிற்கிறாங்கன்னா டைவர்ஸ் கேஸ் நிற்கிறாங்க. இன்றைக்கி பல குடும்பங்கள் டைவர்ஸ் கேஸில் கள்ளக்காதலில் பல காரியங்களை தவறி விழுகிறதுக்கு காரணம் என்ன? தேவ சித்தம் இல்லாததான தொடர்புகள், தேவ சித்தம் இல்லாததான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அங்குலமும் ஒவ்வொரு அசைவும் அது தேவ சித்தமாக இருக்கணும். நீ போனாலும் வந்தாலும் திரும்பினாலும் நீ உட்கார்ந்தாலும் தேவன் என்ன நினைக்கிறார் என்பதை நினைத்து நீ வாழ பழகிட்டா இந்த உலகத்தில் எல்லாமே உனக்கு சமாதானமாக முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வச்சிருக்கிறீங்க, வாலிமான பிள்ளைகளை வச்சிருக்கிறீங்க, நான் சொல்லுவேன், தேவ சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யாத. நீ முள்ளே போய் மாட்டிக்கொண்டு தலையை மாட்டிக்கொண்டு அழாத. நிறைய பேர் மாட்டிக்கொண்டு உள்ள சிக்கி அழுது பிறகுதான் புரியுது, நான் தவறான முடிவை எடுத்திருக்கிறேன். தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை எந்த மனிதன் ஊழியனோ விசுவாசி செய்தால் அதில் சமாதானம் உண்டாகாது, அது தேவ பக்தி இல்லை. மோசே சொல்லுகிற, ஆண்டவரை நீர் எங்கள் நடத்தாதிருந்தால் எங்கள் நடத்தாதீரும். நீங்கள் போகலைன்னா நாங்கள் போகக்கூடாது, உங்களுடைய சித்தம் இல்லைன்னா என்னை கொண்டு போகாதீரும். நாம் அப்படியே சொல்கிறோம், நான் போகிறேன் அது சித்தமாக மாற்றிடும், நான் போகிறேன் அது நீங்கள் மாற்றி என் கையில் ஒப்பு கொடுத்துடணும், எனக்கு அது பிடிச்சிருக்குது, விட்டாப்படியாக பிடிப்பேன் யாக்கோபை போல, எனக்கு அதான் சித்தம். உன் சுய சித்தத்துக்கு ஆண்டு வர முடியாது. ஒரு பாஸ்டர் என்கிட்ட இப்படி சொன்னார், நேற்றுக்கு முந்தா நேற்றுக்கு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார் என்கிட்ட ஒரு காரியத்தை. நான் ஒரு வேலையை கேட்டேன், பிஸ்னஸை கேட்டேன். ஆண்டவர் சொன்னார் பண்ணுன்னு சொன்னார். பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு கடையை வச்சுருந்தேன், சிப்கார்ட்டில் தான் இருக்கிறார், பெரிய ஆள் அவர். நான் பேர் சொல்ல விரும்பலை. பெரிய கடை, ஒரு 10 lakhs மேலே கடை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய கடை திறந்துருக்கிறார். நான் ஒரு கடையை பார்க்க போயிருந்தேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது அவர் சொல்கிறார், நான் இதுக்காக 40 நாள் உபாசம் எடுத்து கட்டணும்னு சொன்னேன். ஆண்டவர் எல்லாம் எடுத்து எனக்கு லோனு கொடுத்தாரு. லோனை வாங்கி கடையை போட்டேன். லோனு போட்டது 7 லட்சம் ரூபாய். ஆனால் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடன் அடைக்க இன்னொரு கடன், 30 லட்சத்துக்கு கடன் ஆயிடுச்சு. எவ்வளோ கடனுக்கு? இப்போ ஜெபம் பண்ணுற ஆண்டவரே நான் என்ன பண்ணிட்டேன்? இப்போ பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார். ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றவர் ஒரு லோனுக்கு இன்னொரு லோனு, அந்த லோனுக்கு அந்த லோனு, அந்த லோனுக்கு அந்த லோனு கட்ட பணம் கையை மீறி போயிடுச்சு. வட்டிக்கு வட்டி கட்ட முடியல. இப்போ தண்ணி அடித்து சூசைட் பண்ணிக்கலான்னு போயிட்டார், சாகிறதுக்கு, பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு. அப்போ சொல்கிறார் சாட்சி, நான் செஞ்சது மிகப்பெரிய தப்பு, தேவ சித்தத்துக்கு விரோதமாக செய்துட்டேன். இப்போ மலையில் ஜெபம் பண்ண பிறகு அவர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு அந்த வேலையே வேணாம், கடையெல்லாம் விற்றுட்டு கடனை கொடுத்துட்டு எனக்கு எந்த வேலை கொடுத்தாரோ அதே செய்கிறேன். இப்போ பேக் எடுத்துகிட்டு அழகாக 2 வீலரில் போகிறாரு, மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு, வீட்டில் கூலாக உட்காந்துருக்கிறார். நம்ம தேவ சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தை தொட்டாலும் அதை நாம் ஜெயத்தை பெற முடியாது. நீ முட்டலாம், மோதலாம், முயற்சி பண்ணலாம், தேவன் அதிலே செவி கொடுக்க மாட்டார். ஒரு மனிதனுக்கு கர்த்தர் செவி கொடுக்க வேண்டுமானால் அவன் தேவ பக்தி உள்ளவனாக, தேவ சித்தம் புரிந்தவனாக இருந்தால் ஒழிய அவனுக்கு தேவன் ஒரு நாளும் செவி கொடுக்கிறது இல்லை. இதை தான் நம்ம யோவான் 9ஆம் அதிகாரத்தில் அந்த குருடனுடைய வாக்கினால் சொல்லப்பட்ட வசனங்களை நாம் வாசிக்க கேட்கிறோம். தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். சங்கீதங்களிலே வாசிக்கும் போது நாம் படித்ததான சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது தன் வாழ்க்கையில் சொல்லப்பட்டதான வசனங்களை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். 8ஆம் வசனத்தில், என் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறதாக இங்கே இருக்கிறார். இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் அழுகை மறைமுகமாகவோ வெளியரங்கமாகவோ குடும்பங்களிலோ தனிப்பட்ட வாழ்க்கையிலோ சூழ்நிலைகளிலோ அழுகை உண்டாகிறது.
கர்த்தர் சொல்கிறார், உனக்கு அவர் செவி கொடுக்கிற தேவன். மனிதன் ஒருவேளை நம்முடைய அழுகையை பார்த்து நகைக்கலாம், பரியாசம் பண்ணலாம். ஆனால் நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் செவி கொடுப்பார். பாவிகளுக்கு செவி கொடுக்க மாட்டாரு, அக்கிரமக்காரர்களுக்கு செவி கொடுக்க மாட்டாரு, இருதயத்தில் அகந்தை உள்ளவர்களுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டாரு. இப்படி நம்ம எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு வந்தோம். தேவ பக்தியாய் வாழ்கிறவர்கள், தேவ சித்தத்தை செய்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள், இவர்கள் அந்த பக்தி வைராக்கியத்தோடு ஜீவிக்கிறதுனால கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். தாவீதுக்கு இங்கு 6ஆம் சங்கீதத்திலே 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். ஏன் இந்த நிச்சயம் மனுக்குள்ளே வந்தது? அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு தினந்தோறும் அழுகை, தினந்தோறும் யுத்தம், ஏதாவது ஒரு யுத்தம். ஒன்று சொந்தங்களால் வருது, மற்றொன்று பந்தங்களால் வருது, சொந்த பிள்ளைகளால் வருது, எதிர்பார்க்காத விதத்தில் சொந்த குடும்பமே எதிர்த்து கொலை செய்யலாம் நினைக்குது. வாழ்க்கை முழுவதும் யுத்த பயணத்தில் மறைந்து வாழ்ந்து ஓடிக்கொண்டிருந்த அவனுக்கு ஒரே இடம் இருந்தது, மறைவிடம். அது தேவ சமூகம். நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிற ஒரு இடம் இருக்கிறது, அது கர்த்தருடைய சமூகம் மாத்திரமே. இந்த உலகத்தில் நம்ம அழுதாலும் வேதனைப்பட்டாலும் ஒன்றும் நடக்காது. கடந்த வாரத்தில் ஒரு வீட்டுக்கு சந்திக்க போயிருந்தேன். அந்த பொண்ணு சொல்லுது, நான் தற்கொலை பண்ணி சாகலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு ஃபோன் போட்டாங்க. நான் போய் விசிட்டிங் பண்ணி ஜெபம் பண்ணேன். அது சொல்லுது, எனக்கு ஏன்னு தெரில, ஆனால் சாகணும்னு தோணுது. ஏன்னு தெரிலையா, ஆனால் என்ன தோணுது? சாகணும்னு தோணுது. இது ஒரு பொல்லாத டிசெண்டிங் ஸ்பிரிட் ஆவி, தள்ளுகிற பொல்லாத ஆவி, டிப்ரெஷன் ஆவி. இதை நாம் கடிந்து கொள்ளணும். அந்த மகள் சொல்கிறாங்க, என் கண்ணீருக்கு பதில் இல்லை, எவ்வளவோ அழுது பார்த்துட்டேன், ஜெபிச்சு பார்த்துட்டேன், பதில் இல்லை. ஓன்னு அழ ஆரம்பிச்சிருச்சு. சொல்லும் போது நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வசனங்களை சொன்னேன். கர்த்தர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருகிறவர். கர்த்தருடைய சத்தத்தை, நம்முடைய அழுகையின் சத்தத்தை நம்ம மறைஞ்சு அழுதா கூட அதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தின் தேவன் பார்வையில் யாரும் ஒளிந்து கொள்ள முடியாது. தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர். அழுகையோடு விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு நாளும் ஒரு புறம்பே தள்ள மாட்டார். கர்த்தர் அவளுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என் ஜபத்தை கேட்டார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார். 8ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தாவீது அமலேக்கியர் இடத்துல தன்னுடைய குடும்பமே சிறைப்படுத்த போவது, அழுகிறதுக்கு பலனில்லாத வரைக்கும் தாவீது என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அழுது கொண்டிருந்தான். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். எல்லாம் போயிடுச்சு, அழுகிறதுக்கு பலன் இல்லை, இதுக்கு மேலே அழுறதுக்கு என்கிட்ட சக்தி இல்லைன்னு அழுகுறான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ போ, அந்த தண்டின் மேல் பாய்ந்து யுத்தம் பண்ணு, நீ சகலத்தை திருப்பி கொண்டு வருவாய். அழுது கொண்டிருந்த அவன் தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையோடு புறப்பட்டு போனான். சகலத்தையும் ஒன்று குறைய திருப்பி கொண்டு வந்தான். கர்த்தர் நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர். தேவ சமூகத்துக்கு வரும்போது நல்லா அழுது ஜெபிக்கணும், நம்முடைய விண்ணப்பங்களை கொண்டு வரணும். உலகத்தில் அழுறது பிரச்சனையே வந்துங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தப்பு, விசுவாசிங்க. நம்ம பிரச்சனைகளை மற்றவங்களை சொல்லி அழுறோம். அவன் அதனால் 10 பைசா பிரோஜனம் இல்லை, உனக்கு உதவி செய்ய மாட்டான். உன் அழுகையை பார்த்து நகைப்பான், 10 பேர்கிட்ட சொல்லுவான், அதை பிரபலமாக்கி சினிமா தேட்டர் மாதிரி போஸ்டர் அடித்து ஒட்டுவான். உலகத்தில் தான் செய்வான். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு? நம்முடைய அழுகையின் சத்தத்தை கேட்கிறார். 38வது ஏசாயான் பகுதியில் படிக்கும்போது, எசேக்கியா என்னும் ராஜா வியாதிப்பட்டான் என்று அந்த அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தில் படிக்கிறோம். கர்த்தர் அவனுக்கு என்ன சொன்னார்? 38:5 படிக்கும்போது அவன் சொல்கிறான், கர்த்தர் என் கண்ணீரை கண்டார், விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னதை அங்கே வாசிக்க முடியும். 38:5, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை. கர்த்தர் எதை கேட்கிற தெரியுமா? உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ கண்ணீரோடு ஜெபிக்க பழகணும். மனுஷன் விட நீங்கள் கண்ணீரை விட்டீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை. உங்கள் கண்ணீர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அது துருத்தியில் வைக்கப்பட்டு கணக்கு ஒப்பிக்கப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய கண்ணீர்களுக்கு பதில் என்ன? எசேக்கியா ராஜா மரணம் படிக்கிற படுத்திருக்கிறான். அவனுக்கு பிளவை என்றும் ஒரு வியாதி பாதிக்கப்பட்டது. பிளவை என்றால் அப்படியே 2 பாடி பின்னாடி முதுகு பிளந்திருக்குது. வேதனை தாங்க முடியாத வேதனையில் தவித்து கொண்டிருக்கிறான். அந்த பிளவை நோயில் கர்த்தர், ஆண்டவரே ஏன் இப்படி? ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லி அனுப்ப, நீ இப்போ அவன் வீட்டின் காரியத்தை ஒழுங்கு பண்ண சொல்லு, அவன் நான் எடுக்க போகிறேன். அவன் அழுகுறான், சுவரப்புறமா திரும்பி, ஆண்டவரே நான் எடுக்கப்படக்கூடாது, என் காலத்தை கூட்டி கொடுங்க என்று அழுதுகிட்டே இருந்தான். அவன் அழுகையை மனுஷன் பார்த்து என்ன செய்ய முடியல, தீர்க்கதரிசியாக ஏசாயாவும் பார்த்து ஒரு நன்மையும் செய்ய முடியல. ஆனால் பரலோகத்தின் தேவன் பார்த்து அவனுக்கு சொல்றார், கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று எசேக்கியாவுக்கு சொல்லி 15 வருடங்கள் அவனுக்கு கர்த்தர் கூட்டி கொடுத்தார். நம்முடைய கண்ணீர் மனுஷனிடத்தில் சமூகத்தில் போனால் அது கேட்கப்படாது, அது தேவ சமூகத்தில் கேட்கப்பட வேண்டும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே ஆகாரும் அந்த மகனை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் போது 17ஆம் வசனம் 18ஆம் வசனத்தை படிக்கும் போது,
இருக்கிற இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆகாரம் ஜெபித்து கொண்டு தான் வரா, ஆனால் அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்கல. கர்த்தர் யார் சத்தத்தை கேட்டார்னா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இந்த பிள்ளை என்ன செய்தது? இவள் என்ன செய்தானா, ஆபிரகாமினுடைய மனைவிகளில் இவளை ஒருவள், ஆகார், சாராள். இவங்க 2 பேருக்கும் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தது. வாழ்க்கை முழுவதும் போராட்டம், சண்டை, அடிதடி, இதே தான். நீ பெரியாளா, நான் பெரியாளா, இது அது 2 பேருக்கும் போராட்டம். ஆண்டு சொன்னார், இந்த ஆகாரை என்ன பண்ணு, வனாந்தரத்துக்கு துரத்துன உடனே இவள் துரத்தப்பட்டு வரா. வனாந்தரத்தில் அவள் கொண்டு வந்து எல்லாம் செலவழிந்து போய் அந்த பச்சிலம் குழந்தை அழுகிறது, சாகும்படியாக அழுகிறது, அழுது கொண்டே இருந்தது. அம்பு பாயின் தூரத்தில் ஆகாரம், கொஞ்சம் தூரத்தில் இந்த குழந்தையும் கதறி அழுகிற சத்தத்தை நாம் அங்கே படிக்கிறோம். இந்த பெயர்சேபாவின் வனாந்தரத்தில் பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயின் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். அவளும் அழுகிறா, பிள்ளையும் அழுது. ஆனால் சத்தத்தை, யார் சத்தத்தை கர்த்தர் கேட்டார்னா பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். இங்கே ஒரு காரியம் மறைமுகமாக நமக்கு சொல்லப்படுகிறது. தேவனுக்கு விரோதமான பாவம் செய்துவிட்டு, துணிகரமான காரியங்களை செய்துவிட்டு தேவன் செவிசாய்ப்பார் என்று நீ அழுது கொண்டிருந்தால் பலன் இல்லை. ஆகார் அழுது கொண்டே இருந்தால் சத்தமிட்டு அழுதா, ஆனால் அவருடைய சத்தத்துக்கு கர்த்தர் பதில் தரல. கர்த்தர் யார் சத்தத்துக்கு பதில் கொடுத்தார்னா, செவி கொடுத்தார்னா பிள்ளையின் சத்தத்துக்கு. ஏன் பிள்ளைக்கு செவி கொடுத்தார்? அது பால் மறந்த பிள்ளை. அதுக்கு பாவம் என்ன என்பது தெரியாது, அக்கிரமம் என்ன என்பது தெரியாது, அதுக்கு இது தவறு என்று தெரியாது. ஒரு பிள்ளை, குழந்தை, அதெல்லாம் சொல்கிறார், நீங்கள் குழந்தையை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜெபம் செய்கிறவர்கள், தேவ சபைக்கு அவர்கள், நீ குழந்தை போல மாறணும். நீ ஒரு மிருகமாக மாறிடக்கூடாது. நீ ஒரு மிருகமாகவோ இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை போலவோ மாறிடக்கூடாது. குழந்தை போல மனம் மாறணும். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகிறீர்கள் வாசிக்கிறோம். வளரும்படி புதிதாக பிறந்த குழந்தையை போல கலங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள் என்று 1 பேதுருவில் படிக்கிறோமே. ஒரு கர்த்தருடைய சபைக்கு வந்துவிட்ட பின்பு நாம் ஒரு குழந்தையை போல மாறணும். பரலோக ராஜ்யத்துக்கு யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்கன்னா, குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோகம் போக முடியாது. ஆகாரின் சத்தம் குழந்தையை விட அதிகமான சத்தம். யோசிச்சு பாருங்க, குழந்தை எவ்வளோ தூரத்துக்கு அழுதுருக்கும், தாய் எவ்வளோ தூரம் சத்தமிட்டு அழுதுருப்பா. ஆனால் யார் சத்தம் கேட்கப்படலை? ஆகார் சத்தம் கேட்கல. இந்த சின்ன பிள்ளை சாகிறதுக்காக அழுது துடித்து கொண்டிருக்கிற சத்தம் பரலோக தேவனை கேட்டது. இதை எதை காண்பிக்கிறது? பாவத்தோடு, துணிகரமான வாழ்க்கையோடு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு நீ அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்தால் வனாந்தர பாதையில் நீ இருக்கிறாய், நீ விடுவிக்கப்பட முடியாது. நீ ஒரு குழந்தையை போல பாவங்களை, துணிகரங்களை, அக்கிரமங்களை விட்டுவிட்டு தேவ பக்தியும் தேவ சித்தமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இந்த குழந்தை போல நீ வேறு பிரித்து தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டு தூதனை அனுப்பி துறவை உண்டு பண்ணி அவள் கண்ணீரை மாற்றி போட்டார். அந்த இடத்துக்கு அவள் சொல்றா, என்னை காண்கிறவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். ஆனால் உண்மையாக நான் நினைக்கிறேன், அது சொல்லப்படணும்னா அவளை காண்கிறவர்ல, பிள்ளையை காண்பவரை நான் இவ்விடத்தில் கண்டேன். தேவன் எவ்வளவு நல்லவர் என்று யோசித்து பாருங்கள். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன். நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற தேவன். அதனால் நம்முடைய கண்ணீரை, நம்முடைய பாரத்தை, நம்முடைய துக்கங்களை கர்த்தருடைய சமத்துக்கு கொண்டு வாங்க. சங்கீதக்காரன் தன்னுடைய ஜபங்களை எப்படி ஏறெடுக்கிறான் என்று நீங்கள் வேதத்தை படிக்கும்போது 120ஆம் சங்கீதத்தில் வாசித்தால் அவனுடைய ஜபங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 120ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் நெருக்கப்படுகிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறவர். இன்னைக்கு எப்பக்கம் நெருக்கப்பட்டு நீங்கள் ஒடுங்கி போயிருந்தாலும், கர்த்தர் மனமுறிவு அடைந்திருந்தாலும் உங்கள் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். நெருக்கம், பாடு, உபத்திரவம் நெருக்குது, கழுத்தை நெருக்கிறது போல வருது, என்னால் விடுவிக்க முடியல. இது ஒரு பெரிய நுகமாக என்னை நெருக்கிட்டே இருக்குது. நாள்தோறும் என்னை கூட்டு சாத்தான் தூதனா இருக்குது. நீ சொல்லி கொண்டு வந்தாய். கர்த்தர் சொல்றாரு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். போராட்டம் வரும்போது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு நெருக்கம் வந்துட்டு பின்பு நெருக்கத்தை பார்க்காத. நீங்க நிறைய பேர் எதை பார்த்து உட்காந்துருக்க? நெருக்கத்தையே பார்த்து உட்காந்துருக்கிறீங்க. கர்த்தர் சொல்ற, நெருக்கத்தை நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தாவீது சொல்றேன், கர்த்தர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்தில் நீங்க யாரை பிடிக்கிறீங்க? உபத்திரவத்தில் யாரை பிடிக்கிறீங்க? இன்னைக்கு உபத்திரவம், நெருக்கம் வந்தால் சபையை விட்டுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த நெருக்கத்தில் தான் நீ யாரை பிடிக்கணும்? கர்த்தரை பிடிக்கணும். போராட்டம் அதிகமாக ஜபத்தை அதிகப்படுத்தணும். நெருக்கம் சந்திக்க சந்திக்க தேவ சமூகத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ கர்த்தர் அது நடுவில் செவி கொடுக்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். 120ஆம் சங்கீதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். சங்கீதத்தில் படிக்கும்போது இன்னும் அழகான வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 22ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தை படிக்கும்போது, 22ஆம் சங்கீதம் 21ஆம் வசனத்தில் அங்கே என்ன வாசிக்கிறோம்?
என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். இந்த வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே நீங்கள் மறுபடி இந்த வசனங்களை படிக்க முடியும். 22ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமல் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறேன். பிதாவாகிய தேவனை நோக்கி இயேசு கிறிஸ்து பண்ணினதான ஜபத்தை போன்று இங்கே ஒரு ஜபத்தை தாவீது ஏறெடுக்கிறதை படிக்கிறோம். ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர், எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய அநேகருடைய நெருக்கத்தில் நம்முடைய ஜபம் எப்படி இருக்கிறதுனா, ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர், ஏன் எனக்கு நீர் கேட்காமல் தூரமாக இருக்கிறீர். தாவீது இதே அதிகாரத்தில் சொல்லுகிறான் 21, என்னை சிங்கத்தில் வாயிலிருந்து ரட்சியும், சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும் ஆண்டவர். இன்னைக்கு அநேகருக்கு நெருக்கத்தை சிங்கத்தை போல சத்துரு வருகிறான். வெள்ளம் போல சிங்கம் வரும்போது, வெள்ளம் போல இந்த சத்துரு வரும்போது ஆவியானவர் நமக்கு ஜெயக்கொடி ஏற்றுகிறார். 1 பேதுரு 5 படிக்கும் போது, பிசாசை யாரை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வருகிறான் என்று நாம் இங்கே படிக்கிறோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விழுங்கலாம் என்று வகைத்திடுகிறான் என்று 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். வாசி பாருங்க. தாவீது சொல்லுகிறான், அவன் சுற்றி திரிகிறான், என்னை நெருக்கிறான், என்னை கொல்லணும்னு நினைக்கிறான், என்னை அழிக்கணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு நம்மை கொல்லுவதற்கு அழிப்பதற்கு சிங்கத்தை போல சத்துரு வலை வீசி திரிந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், தாவீதை போல நீ அழாத, ஏன் எனக்கு தூரமாக இருக்கிறீர் ஆண்டவரே, ஏன் எனக்கு நெருக்கமாயிராமல் இருக்கிறீர். சிங்கத்தின் வாய்க்கு என்னை ரட்சியும். சிங்கம் என்ன பண்ண தெரியுமா, அப்படி விழுங்கி போட்டும். இந்த சிங்கம் பல்லு இல்லை, அப்படி விழுங்கிடும். ஆளே விழுங்கிடுறான் பாருன்னு சொல்கிறாங்க பாருங்க, விட்டா ஆளே விழுங்கிருவனி அப்படின்னு உலகம் சொல்லுது. அது போலதான வல்லமைகள் இந்த பூமியில காணப்படுகிறது. எத்தனையோ மனுஷர்களை நமக்கு விரோதமாக எழுப்பி விடுறான் பிசாசு. சிங்கத்தின் வாயிலிருந்து என்னை ரட்சியும். அதுக்கு ஒரு சாட்சி அவன் கொடுக்கிறான். நீங்கள் வசதியை படிக்கும்போது, நான் காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். நமக்கு ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு இருக்கிறது, அதை பிடிக்கிறவர்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் செவி கொடுக்கிறார். நமக்கு ஒரு கொம்பை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். இயேசு என்னும் நாமத்தின் கொம்பை நீ பிடித்து கொள்ளும் போது நிச்சயமாகவே அவர் உனக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் படிக்கும்போது நீங்கள் அதை வாசிக்க முடியும். கர்த்தர் எனக்காக ஒரு கொம்பை உயர்த்தினார் என்று அங்கே சங்கீதத்தில் வாசிக்கிறோம். தேவன் நமக்கு ஒரு கொம்பை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்தில் நம்ம ஜெயம் பெற முடியாத வல்லமைகள் எத்தனையோ இருக்குது. ஆனால் கர்த்தர் நமக்கு அது நடுவில் ஒரு கொம்பை ஆயத்தம் பண்ணி நம்முடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, சத்துரு நம்ம எப்படியாவது கொல்லணும் அழிக்கணும் என்று வகை தேடி சிங்கத்தை போல வலை வீசி கொண்டிருக்கிறான். அதை நடுவில் தேவன் நம்மை விடுவிக்கவும் நம்மை தூக்கி நிறுத்தவும் வல்லமுள்ள தேவனாக அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் ஒரு கொம்பை பிடிக்கணும். நீங்கள் யாரை பிடிக்கணும் சொல்லுங்கள், யாரை பிடிக்கணும்? எண்ணெயிலிருந்து நீங்கள் பிடிக்க வேண்டிய ஒரு காண்டாமிருகத்தின் கொம்பு இருக்குது, அது கர்த்தர் என்னும் நாமம். இன்றைக்கி நிறைய பேருக்கு அது தெரியாதனால தான் எதையோ பிடிச்சிருக்கிறாங்க. மனுஷனை பிடிச்சிடலாமா, உலகத்தை பிடிச்சிடலாமா, யாரையாவது காலை பிடிச்சி மேலே வந்துடலாமா. நீ யாரை பிடிச்சாலும் ஒரு நாள் உன் காலை உதறி விட்டு தள்ளி போய் விடுவார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் என் கொம்பு. சங்கீதக்காரன் மறுபடியும் சொல்ல, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டை என் துருகமாக இருக்கு. நான் அவரை பிடிச்சிருக்கிறேன், ஆனால் ஒன்று என்னை அசைக்க முடியாது. இன்றைக்கி நமக்கு கர்த்தர் ஒரு கொம்பாக மாறணும். கண்மலையின் கொம்பாக நமக்கு அவர் மாறும்போது நமக்கு விடுதலை தருகிறவராக இருக்கிறார். அதனால தான் நீங்கள் என்னாகமத்தில் படிக்கும்போது 23 சொல்லப்பட்டிருக்குது, காண்டாமிருகத்தின் பலனோடு அவர் கிரியை செய்கிற தேவன். நமக்கு ஒரு கொம்பு இருக்கிறது, கர்த்தர் நம்முடைய கொம்பு. உலகத்தை சொல்கிறான், அந்த கொம்பு எனக்கு தெரியும், இந்த கொம்பு எனக்கு, எந்த கொம்பும் ஒன்றும் பண்ணிட முடியாது. அல்லேலூயா. நான் சொல்கிற விளங்குதா உங்களுக்கு? எந்த கொம்பனும் நம்மக்கிட்ட என்ன பண்ண முடியாது. எந்த கொம்பனும் சொல்லுங்கள், எந்த கொம்பனும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்மகிட்ட ஒரு கொம்பு இருக்குது. என்ன கொம்பு? வாசி பாருங்க சங்கீதம். ம் 148ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். நமக்காக என்ன உயர்த்திருக்கிறாரு? ஒரு கொம்பை அவர் உயர்த்திருக்கிறார். அந்த கொம்பு தான் சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து. உன் அழுகையின் சத்தம், பலவீனம், நெருக்கம், போராட்டம் சிங்கத்தை போல வருகிறான். நீ அழுது கொண்டு புலம்புகிற, ஏன் தூரமாக இருக்கிறீர்? கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கிறவர். பிடி, கர்த்தரை மாத்திரம் பிடி. இந்த உலகத்தில் எந்த மனுஷனும் பிடிக்காத. ஓன்னு அழுதுகிட்டு வீட்டில் உட்காராத. கர்த்தருடைய சமத்து வா, ஜெபம் பண்ணு, போராடு, அவரை பிடித்துக்கொள்ளு. உண்மை உறுதியாய் உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்து. உறுதியா பிடி. கர்த்தர் நீ உறுதியா பிடிச்சினா சமாதானம் உண்டாகும், சத்துரு தொட முடியாது. உண்மை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிற மனதை உடையவன், உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். நல்ல ஒரு அருமையான வசனம் பாருங்க.
நீ பிடிக்கிறதுல தான் உன் ஜெயம் இருக்குது. கர்த்தரை பிடித்துக்கொள்ளு, கர்த்தரை சார்ந்து கொள்ளு. உன் அழுகைக்கு நிச்சயமாக கர்த்தர் செவி சாய்த்து பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 66 சங்கீதத்தை வாசிக்கும் போது 17-18 வசனங்களை படிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 66 சங்கீதம் 17-18 வசனங்கள். ம் 20 வரைக்கும் வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 66 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனாலும் எங்களை செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தீர். சோதனையான ஒரு பாதையை குறித்து சங்கீதக்காரன் விவரிக்கிறதை இங்கே படிக்க முடியும். 10ஆம் வசனத்தில், தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடம்பிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். ஒரு மனிதனை கர்த்தர் சில நேரங்களில் புடமிட அனுமதி கொடுக்கிறார். விசுவாச பரீட்சை உள்ள வாழ்க்கை ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் உண்டு. ஆனால் கர்த்தர் செவி கொடுக்காமல் போக மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. 66ஆம் சங்கீதத்தில் தெளிவாக வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் அவர் எனக்கு செவி கொடார். இன்னைக்கு நமக்குள்ள அக்கிரம சிந்தைகள், பாவ சிந்தைகளை விட்டு ஓய்ந்து இந்த சோதனைகள் போராட்டங்களில் தேவனை நோக்கி கூப்பிடு. இன்னைக்கு யாரெல்லாம் எதெல்லாம் நோக்கி கூப்பிட்டுருக்குறாங்க? சிலங்க மலையை நோக்கி கூப்பிட்டுருக்குறாங்க, சில ஜனத்தை நோக்கி கூப்பிடுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்ற, யாரை நோக்கி கூப்பிடு? என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு மறுத்து அளித்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நான் செய்வேன். இப்போ யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தர் உங்களுக்கு செவி சாய்க்கணும், அவரை நோக்கி கூப்பிடணும். இப்போ நான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு உங்கள்கிட்ட பேசணும்னா நான் உங்களை பார்த்து தான் பேசணும். நான் பாட்டு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தா நீங்கள் எனக்கு செவி கொடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க வேற ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைப்போம். இந்த உலகத்தில் எப்படியோ அதே போல் தான் ஆண்டவரும். தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திலே நீ பேசிக்கொண்டால் கர்த்தரை எப்படி செவி கொடுக்க முடியும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடு, உன் வாயினால் அவரை புகழ்ந்து துதி. அதனால் சங்கீதக்காரன் சொல்றான், என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் எப்படி இருக்கிறார்? நம்முடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்கிறவர். நீ கேளு, அவர் கேட்பார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. நீ அவரை நோக்கி பாரு. இன்னைக்கு யாரையோ நோக்கி கூப்பிட்டு இருக்கிறீங்க ஜனங்களாங்க. நாம சபைக்கு வந்த பிறகு கூட, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ கூப்பிட வேண்டிய ஒரே நாமம் இயேசு என்னும் நாமம். அந்த நாமத்தில் நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் பதில் அளிக்கிறார். அதான் சங்கீதக்காரன் சொல்றான், மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜபத்தை கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு உனக்கு ஒரு மெய் மனசாட்சியில் ஒரு தூய்மை உண்டாகும். ஆண்டவர் எனக்கு கேட்டார், நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார். இதுதான் நம்முடைய விசுவாசம். இன்னைக்கு நம்ம எதையோ நோக்கி கூப்பிடுறதுனால பதில் இல்லை. கர்த்தர் இந்த காலையில் நமக்கு சொல்றார், உனக்கு செவி கொடுக்கும்படிக்கு நீ அவரை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. 77ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களை படிக்கும்போது வாசிச்சு பாருங்க. 77ஆம் சங்கீதம் முதல் 2 வசனம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 77ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று. சங்கீதக்காரன் தன் கைகளை உயர்த்தி சத்தமிட்டு ஆண்டவரே என்று கெஞ்சிதான். என்னை கையை உயர்த்தி ஜெபிக்கணும். போராட்டம் அதிகமாக அதிகமாக தேவ சமூகத்தில் சத்துரு பெருக பெருக நாம் தேவ சமூகத்தில் இன்னும் அதிகமாக கர்த்தருடைய சமூகத்தில் கையை உயர்த்தி ஜெபிக்கணும். கர்த்தரிடத்தில் கெஞ்சி மன்றாடணும். இன்னைக்கு உலகத்தில் கெஞ்சுறாங்க போயிட்டு, நீ இதை செய்யுங்க, இதை பண்ணுங்க. மனுஷத்தில் கெஞ்சனா பரியாசம் பண்ணுவான், செய்வான்னு நினைக்கிறீங்களா? உலகம் சொல்ல கெஞ்சனா தான் அவன் ரொம்ப மிஞ்சுறான். நீ கெஞ்ச அவன் மிஞ்சுவான். ஆனால் கர்த்தர் சொல்ற, நீ எங்க கெஞ்சு? கர்த்தரிடத்தில் கெஞ்சு. சங்கீதக்காரன் சொல்றான், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. தேவனை நோக்கி நீ கெஞ்ச வேண்டும், தேவனை நோக்கி சத்தமிட்டு நீ கூப்பிடணும். இன்னைக்கு சத்தமிட்டு சபையில் கூப்பிட முடியல, வாயை திறக்க முடியல, ஜெபிக்க முடியல, கெஞ்ச முடியல. ஆனால் உலகத்தில் கெஞ்ச ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அழுகுறோம், உதவி பண்ணுங்க, கெஞ்சுறோம், அழுகிறோம், கதறோம். உலகத்தில் சத்தத்தை உயர்த்துறோமே, தேவ சமூகத்தில் கெஞ்சவும் அழ முடியவில்லை. எப்படி தேவன் செவி கொடுப்பார்? தேவ சமூகத்துக்கு வந்த பிறகு நீ ஒரு அன்னாலை போல, நீ ஒரு எஸ்தரை போல முகவாடல் இல்லாமல் தேவ சமூகத்தில் அழுது புலம்பி ஜெபித்தால் கர்த்தர் உனக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார். சங்கீதம் 3ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது
3-4 வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆனாலும் கர்த்தாவே, தாவீது சொல்லுகிறான், நான் பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமான கர்த்தர். தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டான். என் மகிமை அவர் தான், என் தலையை உயர்த்துகிறவர் அவர் தான், என்னை ரட்சிக்கிறவர் அவர் தான், என்னை விடுவிக்கிறவர் அவர் தான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் அவர் தான், என்னை உயர்த்துகிறவர் அவர் தான், எனக்கு ஜெயம் தருகிறவர் அவர் தான். அதை புரிஞ்சதுனால தாவீது சொல்கிறான், சத்தமிட்டு தேவனை நோக்கி கெஞ்சி அழுது ஜெபிக்கிறான். இன்னைக்கு கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருக்குதா? கர்த்தரை நோக்கி அழுது ஜெபிங்க. அவர் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்கிறவர். சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்து சொல்கிறான், தமது பரிசுத்த பர்வத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டு, நான் படுத்து நித்திரை செய்தேன், விடுத்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். 5ஆம் வசனம் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அவன் பர்வதத்தை நோக்கி கெஞ்சி சத்தமிட்டு ஜெபித்த உடனே அவனுக்கு ஒரு சமாதானம் உண்டானது. 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது? நான் படுத்து நித்திரை செய்தேன், விடுத்து கொண்டேன். என்ன யார் தாங்குறாரா? அது வரைக்கும் அவனால் துக்கம் தாங்க முடியல. இப்போ யார் தாங்குறாரு? அவளுக்கு ஒரு மனதில் ஒரு காரியம் வந்தது. இதுக்கப்புறம் இந்த காரியத்தை யார் தாங்க போறா? கர்த்தர் தாங்குறார். இப்போ நான் சமாதானத்தோடு நிறுத்துறேன். நீங்கள் நிறைய பேர் தூங்க முடியாமல் அழுது புலம்பி, தூக்கம் வரல, பசி எடுக்கல, வாழ முடியல, செத்து போகிறேன், நான் ஏதாவது பண்ணிக்குவா அப்படின்னு உலகத்தில் தவறான கண்ணோட்டத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் சொல்கிறார், கர்த்தர் உனக்கு மகிமையும் உனக்கு கேடகமும் உன் தலையை உயர்த்துகிறோமானவர். சத்தமிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடு, அழு, ஜபம் பண்ணு, கர்த்தர் நிச்சயமாக பதில் அளிக்கிறவர். நீ சமாதானத்தோடு நித்திரை பண்ணு, கர்த்தர் உன்னை தாங்குகிறவர். அல்லேலூயா. நீ ரெஸ்ட் எடு, நீ ஜபம் மட்டும் பண்ணு, அழுது ஜபம் பண்ணிட்டு படுத்துடு, கர்த்தர் உன்னை தாங்குகிறவர். பிரச்சனையை அவர் தாங்க ஆரம்பிச்சிருவார். இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நாமளே தாங்கிக்குவோம், நாமளே தூக்கிடுவோம், நாமே சுமந்துருவோம். ஒரு நாளும் ஜெயம் பெற முடியாது. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அப்படி அழுது தேவ சித்தத்தின்படி கேட்டால் செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். 14ஆம் வசனம், 1 யோவான் 5:14. நாம் எதையாகிலும் கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்து நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர் என்று அறிந்து சித்தத்தின்படி கேட்டால் கர்த்தர் என்ன செய்கிறாரா? கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ சித்தத்தின்படி கேளு, நிச்சயமாக கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். எனக்கு நிறைய பேர் தேவ சித்தம் இல்லாமல் கேட்கறதால கர்த்தர் செவி கொடுக்க மாட்டார். மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுற, கர்த்தர் உனக்கு பதில் அளிக்கல. ஏன்? தேவ சித்தம் இல்லை. எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் கர்த்தர் செவி கொடுப்பார். சித்தத்தின்படி கேட்கிறவனுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். தேவ சித்தத்தோடு செய்யுங்க. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்யாத. அதனால தான் அந்த நல்ல ஞானம் மோசேக்கு வந்துச்சு. அவன் எகிப்தின் சாஸ்திரங்களை கற்றிருந்தாலும் அவன் யாருடைய ஞானத்தில் போராடலன்னா தான் ஞானத்தில் போராடல. ஆண்டவர் என்ன செய்யட்டும், செங்கடல் வருது என்ன செய்யட்டும், மாறா வருது என்ன செய்யட்டும், எரிகோ வருது என்ன செய்யட்டும், இந்த யுத்த ஜனங்கள் வராங்க என்ன செய்யட்டும், இப்படி நான் கடக்க முடியாத பாதை வருது என்ன செய்யட்டும். வனாந்தரத்தின் பாதையில் போகும்போது அவன் கர்த்தரை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தான். தேவ சித்தத்தோடு செய்ததுனால ஒரு சத்துரு அவங்களை தொடாதபடி கர்த்தர் வேல் எடுத்து கொண்டு வந்தார். இப்போ நாம் தேவ சித்தத்தின்படி எதை கேட்டாலும் நிச்சயமாக கர்த்தர் என்ன பண்ணுவார்னா நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது 6ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? சகரியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 10:6. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது மேசியாவினுடைய வருகையில் கிடைக்கிறதான ஒரு அனுபவம் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். மீட்பின் கட்டளையாக இது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் வசனத்தில் முதல் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, பின்மாறி காலத்தின் மழையை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள், அப்போது கர்த்தர் மின்னல்களை உண்டாக்கி வயல் வேலைகளை அவரவருக்கு பயிருண்டாக்க அவருக்கு மழையை கட்டளையிடுவார். கடைசி காலத்தில் இந்த அபிஷேகம், இந்த கிருபை நம்மேல் வரும்போது நிச்சயமாக நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் தருகிறார். 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுரூபங்களை அபத்தமாக்கி
கவனிங்க, இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. குறி சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒரு விதமான பொய்யா பேசுகிறாங்க, சொப்பனங்களை சொல்கிறாங்க, இப்படி வருது பிரச்சனை, செய்வினை, மாந்திரிகம், ஏவல், போராட்டம். ஆனால் பின்மாறி காலத்து மழை உன் மேலே ஊற்றப்படும் போது, தேவனுடைய அபிஷேகத்தின் மழையானது உங்கள் மேலும் குடும்பங்கள் மேலும் நனைய பண்ணும்போது, கர்த்தர் சொல்கிறார், யூதா வம்சத்தாரை நான் பலப்படுத்தி யோசேப்பின் வம்சத்தாரை ரட்சித்து அவர்களை திரும்ப இருந்த நிலைக்கு நிலை பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். நான் அவர்களுக்கு தேவனாய் இருந்து அவர்களுக்கு செவி கொடுப்பேன். யூதா என்றால் துதி என்ற அர்த்தம், யோசேப் என்றால் கனி தருகிற செடி என்று பொருள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனி தருகிற அனுபவம் உள்ளவர்களாக, துதிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, கர்த்தரை போல வாழத்தக்கதான ஆவியின் கனி உள்ள ஜீவியம் வரும்போது கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார். உனக்கு குறி சொல்லுதல் வேலை செய்யாது, உனக்கு மாந்திரிகம் வேலை செய்யாது, உனக்கு விரோதமாய் போராடுற சத்துருவின் கிரிகள் வேலை செய்யாது, உன் வீட்டிலே தாய்த்து மந்திரிச்சு எடுத்து வந்து போட்டாலும் வேலை செய்யாது. ஏன்னா பின்மாறி காலத்தின் மழை உன் வீட்டிலே பொழிந்து கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தில் உன் வீடு நலையணும், சத்துரு உள்ள வர முடியாது. என்னாகும் 23:23 வாசிக்கும் போது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று படிக்கிறோம். நீ யூதாவா ஜெபிக்கிறவனா இருந்தா, நீ யோசேப்பை போல கனி தருகிற ஜபமுள்ள கனி தருகிற வாழ்க்கைகளோ நான் கர்த்தருக்காக வாழும்போது கர்த்தர் உன்னை முன்னிருந்த நிலைக்கு நிலைக்க பண்ணுவார். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சித்து அவளை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நிலையற்று அலைந்து கொண்டு வாழ்க்கை ஒரு நிலை இல்லாமல் இப்படியும் அப்படியுமாய் அலைந்து கொண்டிருக்கிற யூதாவே, யோசேப்பே, உன்னை கர்த்தர் சொல்கிறார், நீ துதிக்கிறவன், கனி உள்ளவன், உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன். கர்த்தர் கடைசியாக சொல்றாரு, கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். அவர்களுக்கு ஒரு காலம் தள்ளிவிடப்படாதவர்களைப் போல இருப்பார்கள். நான் அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அவர்களுடைய தேவன். இது அவங்க சொல்கிறாங்களா, உரிமை பாராட்டுறாங்களா? இல்லை, கர்த்தர் உரிமை பாராட்டுறான். அவன் ஏன் ஜனம்? கர்த்தர் ஒரு உரிமை பாராட்டுறார். இன்னைக்கு நாம் அவருடைய ஜனம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று கர்த்தர் நம்ம உரிமை பாராட்டுறார். நீங்கள் ஆண்டவரை ஏன் தேவன் உரிமை பாட்டுறீங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உரிமை பாராட்டுறார். உங்கள் மேலே அபிஷேகம் கொடுத்ததுனால, வல்லமை கொடுத்தனால, நீ என் ஜனம், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். தம்முடைய கரத்தில் நம்ம வைத்திருக்கிறார். பின்மாறி காலத்து அபிஷேகம் வரும்போது குறி சொல்லுகிறவர்கள், சொப்பனம் காண்கிற, இன்றைக்கி நிறைய குறி சொல்கிறது, பொய் திருக்கிறது, சொல்கிறது, தெருவாளிறான். வீட்டில் தேவையில்லாத ஊழியக்காரரை கொண்டு வந்து ஜபத்தில் வைக்காத. ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவான், நீ பேய் பிடிச்ச மாதிரி, பேயே இல்லைன்னா பேயா மாறிடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. தேவையில்லாமல் இங்கே அங்கேயும் அலைந்துட்டு 50,000 கொடு, 1 லட்சம் கொடு அலைய வச்சா போய் மாட்டிக்காத. வாழ்க்கை சின்ன பின்னமாக்கப்படும். ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் 50,000 கொடுத்துட்டு வந்தேன், ஆனால் ஒன்றும் ஆகலை. 50,000 சர்ச்சை குடிப்பியா அப்படி நான் கேட்டேன். அது எப்படி முடியும்? அது எப்படி முடியும் பாஸ்டர்? அங்கே அது இருந்தால் தான் அந்த ஆள் பார்ப்பாராம். பார்த்து ஒரு கயிறு கொடுத்துருக்குறார். அந்த கயிறு என் கையில் வாங்கினேன். எங்க இந்த கயிறில் என்ன இருக்குது காட்டு, கயிறில் ஏதாவது வருமா? 50,000க்கு எவ்வளோ கொடுத்துருக்குறான்? என்ன கொடுத்துருக்குறான் கையில்? அரணா கயிறு கட்டுவாங்களே, அது கூட ஒரு முழம் கூட இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, ஒரு ஜான் தான் இருக்குது. இந்த கயிறு எவ்வளோ கொடுத்து வந்திருக்காரு? நான் பைத்தியக்காரனே, நீ இந்த கூட காசு போட்டிருந்தா ஒரு சவர் நகையை எடுத்துக்கலாமடா அறிவாளி, நீ இதை போய் பண்ணியிருக்கிறிய, முட்டாள்தனமான வேலை செஞ்சுருக்கிறேன். அது கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. எவ்வளோ அறிவாளியான ஆட்கள். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி தான் அழிகிறாங்க. குறி சொல்கிறவங்க, வேவு சொல்கிறவங்க, பொய் திருக்கு தருன்னு சொல்கிறவங்க, இதை போய் என்ன சொல்ல போகிறீங்க? வீட்டில் என்ன இருக்குது? எங்கேயோ ஒளிச்சு வச்சுருக்கிறானா, அடியில் வச்சுருக்கிறானா, மேலே வச்சுருக்கிறானா? ஜெபிக்கிறவனுக்கு எந்த வல்லமே வேலை செய்யாது. பின்மாறி காலத்து அபிஷேகத்துக்குள்ளே இருக்கும்போது உன் கீழே சத்துரு வந்தால் காலில் மிதிச்சுட்டு போயிட்டே இரு. விழத்தள்ளி மிதிக்கிற அதிகாரம் நமக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவன் பதறான். சத்துருக்களை மிதிக்கவும் சகல வல்லமையை அழிக்கும் அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் தான் சொல்லுது, யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை, செய்வினை பண்றேன், மிதி காலில் இயேசு நாமத்தில் மிதிக்கிறேன், சத்துருக்களின் சகல வல்லமையில் மிதிக்கிற அதிகாரம் தந்திருக்குன்னு சொன்னீங்க. மிதிக்கிற இயேசுவின் நாமத்தில் வச்சுட்டான். வீட்டை பூட்டிட்டு வேற வீட்டுக்கு ஓடிலாமன்னு ஓடாத. நீ 100 வீடு போனாலும் வரும். ஒரு அம்மா ஜாம் பண்ண வந்தாங்க, ஃபோன் பண்ணி, கணவர், நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கணவர் விட்டு போயிட்டார். அது பெரிய சபைக்கு போகுது. விடுதலை ஆன பிறகு இங்கே திரும்பி கூட பார்க்கல. அது ஒரு ஆவி. அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டு வெளியில் வந்து கோழி கருத்தறுத்து போட்டுருந்தது, அதனால் நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு ஜம்மனா இப்போ இந்த வீட்டுக்குள்ளே ஏவலை விட்டான். இப்போ இந்த வீட்டிலேருந்து எங்கே போகலாம்னு யோசித்து வேற ஒரு வீட்டுக்கு போயிருக்குது. இப்போ 3ஆவது வீடு. இன்னும் எத்தனை வீட்டுக்கு போவோன்னு தெரியாது. பேயை கண்டு, பிசாசை கண்டு, மாம்சத்தை கண்டு இந்த உலகத்தில் நீ அலைந்து தெளிவு நான் இருந்தால் நீ நிலைக்கப்பட மாட்டாய், நிலையற்று போவாய். கர்த்தர் சொல்கிறார், யூதாவே, யோசேப்பே, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை ரட்சித்து உன்னை நிலைக்க பண்ணுவேன். நான் உன்னுடைய தேவன், உனக்கு நான் செவி கொடுப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவர், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் சொல்கிறார், அவர் உரிமை பாராட்டுற, நான் உன் தேவன். உனக்கு உலகத்தில் எந்த தேவனும் இல்லை. குறி சொல்கிற தேவனோ, மந்திரிகம் சொல்கிற தேவனோ, அந்நிய தேவன் நமக்கு இல்லை. நம்முடைய தேவனே நமக்கு சொந்த தேவனாக இருந்து நம்மை நடத்த வல்லமை உள்ள இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் உலகத்தில் போய் பேசுகிறவன், குறி சொல்கிறவன், மாந்திரிகம் பண்ணுறவன், புடுபுடுக்காரன், எவனை கண்டு பயப்படாத. அவன் வந்தால் ஏசுன்னு சொல்லிப்பார், பொத்துன்னு விழுந்துருவான்.
இயேசுன்ற நாமத்தில் பெரிய பவர் இருக்குது, போட்டால் ஆள் இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. இயேசுன்ற நாமத்தை தவிர பேய்ன்ற வார்த்தையை தான் ஒரு நாளைக்கு 1000 முறை பயன்படுத்துகிறோம். இயேசுவை விட்டோம், பேயை பிடிச்சிட்டோம். நீ நிறைய பேர் ஜபம் பண்ணுன்னு சொன்னால் இயேசு நாமத்தை பயன்படுத்துகிறானா இல்லையோ, பேய், பிசாசு, வியாதி, பலவீனம், கண்ணீர், போராட்டம் இதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறான். ஆண்டு சொல்கிற ஏன் நாமத்தை பயன்படுத்து, அதில் அதிகாரம் இருக்குது, அதில் வல்லமை இருக்குது. ஹல்லேலூயா. இன்னும் நிறைய காரியம் இருக்குது, நான் ஒரு சில காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயாவின் புஸ்தகம் 41 அதிகாரம் 17 வசனம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தாகத்தால் நாவறண்டு தண்ணீரை தேடி அலையும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இந்த தண்ணீரை தேடி போகிறவங்க பாருங்க, தாகத்தில் அப்படியே கிடைக்குமா கொஞ்சம் நாவில் ஒரு சொட்டு தண்ணியாவது கிடைக்குமா. இன்றைக்கெல்லாம் தண்ணி குடிக்காம பாடி டீஹைட்ரேட் ஆகி மயக்கமே வரும். அப்படிப்பட்டவங்களை போய் கேட்டு பாருங்கள், இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது, இந்த சர்ஜரிஸ் பண்ணும்போது தண்ணி குடிக்கூடாது, எதையும் குடிக்கூடாதுன்னு சொன்னால் அவன் பாருங்கள் அப்போ தான் தண்ணி கேட்பான். வீட்டில் தண்ணி குடிக்காத ஆளாக கூட அன்றைக்கி தான் எனக்கு தண்ணியை கொடுன்னு கேட்பான். அதுபோல் நான் வறண்டு நம்முடைய வாழ்க்கையில், ஐயோ இந்த வாழ்க்கையில் முன்னேற முடியவில்லையே, கதறி நீ ஒரு தண்ணீரற்ற மேகத்தை போல ஒரு வறட்சியான சூழ்நிலை இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணீரை தேடி நான் வறண்டு போய் அலைந்து திரிகிற உனக்கு சொல்கிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார், அவர் உன்னை கைவிடாது இருப்பார். நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கும்போது வறட்சியில் விட மாட்டார். நீ தண்ணீரற்ற ஒரு வறட்சி நிலவரத்தில் இருக்கலாம், தண்ணீரை தேடி அலைகிற போல் அலையலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் உன்னை கைவிடாது இருப்பேன். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் நான் உனக்கு செவி கொடுப்பேன். நீ தாகத்தில் வறண்டு போகலாம், ஆனால் கர்த்தர் சொல்கிற நான் உனக்கு தருகிற ஜீவநதி என்னிடத்தில் இருக்கிறது. ஒரு ஜீவநதியின் ஊற்று அவரிடத்தில் இருக்கிறது. உன் வறட்சியின் வாழ்க்கை அறிந்தவர் உனக்கு தேவையான தண்ணீரோடு இங்கே வந்திருக்கிறார். அவரே நம்முடைய கர்த்தராகிய நித்திய கண்மலையாக கிறிஸ்து என்று இந்த காலை வேளை உனக்கு வாக்குரைக்கிறார். தண்ணீரை தேடி நான் வறண்டு போய் அலைகிற ஒரு கூட்டமாய் நீ அலைந்து திரிந்து மனுஷரை நாடி உலகத்தை நாடி எப்படியாக வாழ்க்கையில முன்னேறி விடலாமா என்று யோசித்தாய். கர்த்தர் என்று சொல்றாரு, உன் ஜபத்துக்கு பதில் ஜீவ ஊற்று தருகிறவர் இங்கே இருக்கிறார். அவர் செவி கொடுப்பார், அவர் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒரு தடவை தான் லிஃப்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் நீ லிஃப்டிங் தான், டவுன் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு தடவை கர்த்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் அவனை தண்ணீரில் விட மாட்டார், அவனை கஷ்டத்தில் போராட்டத்தில் விட மாட்டார். நீ தேவ சமூகத்தில் வந்த பிறகு கைவிடாது இருக்கிற தேவனை பிடித்துக்கொள்ளு. அதை தான் ஏசாயா 41:17 சொல்லப்பட்டிருக்கு. தண்ணீரை தேடி தாகத்தால் அலைந்து திரிகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் தாகம், பிள்ளைகளை குறித்தான தாகம், குடும்பத்தை குறித்தான தாகம், தேவைகளை குறித்தான தாகம், ஒரு தாகத்தோடு வாழ்கிறாங்க. இப்போ இங்கே வந்து இருக்கிற எல்லாருக்குமே ஏதோ ஒரு தாகம் இருக்கிறது. ஆனால் அந்த சமாரியா அந்த பெண்ணுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அந்த சமாரியா பெண்ணுக்கு, நீ போ, நான் என்ன தருவேன் உனக்கு, ஒரு காலமும் தாகமடையாத ஒரு ஜீவ தண்ணீரை நான் தருகிறேன். இனி நீ ஒரு காலம் தண்ணீரான தாகம் அடைய மாட்டேன். நான் தருகிற தண்ணீர் ஒரு காலம் உனக்கு தாகம் உண்டாகாத தண்ணீர், அதை பருக கொடுக்கிறேன் என்று கர்த்தர் கொடுத்தார். நம்முடைய தேவன் வந்து எப்படிப்பட்ட நல்ல தேவன் என்று யோசித்து பாருங்க. ஒரு காலமும் தாகம் அடையாத தண்ணீர் உங்களுக்கு கர்த்தர் தர விரும்புகிறார். அவர் ஒரு ஜீவ நதி. யோவானின் புஸ்தகம் 7 அதிகாரத்தை வாசிக்கும் போது 37-38 வசனங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவர் சொல்லுகிறார், ஜீவ தண்ணீரை நான் உனக்கு பருக கொடுப்பேன். இன்றைக்கி ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி, தாகம், இது எல்லாம் கேட்குற ஒரு இடம் இருக்குது, அது கர்த்தருடைய சமூகம் மட்டுமே. அவர் நமக்கு நல்ல ஜீவ நதியை நமக்கு வச்சிருக்கிறார். அது ஒரு நாளும் வத்தாது. இப்போ பாருங்கள், வெயில் வந்துருச்சுன்னா எல்லாம் வற்றி போகுது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, எந்த நாட்களில் வத்தாத ஒரு ஜீவ நதியை தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே நமக்கு வறட்சி, தாகம், தேவை, வருத்தம், பலவீனம் இதெல்லாம் இயல்பு. ஆனால் அந்த தாகத்தை தீர்க்கிற இடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அதனால தான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தாகத்தால் நான் வரலும் போது என்ன அர்த்தம்? அப்படியே நாவு சுத்துது, தண்ணி கிடைக்குமா? கொஞ்சம் எங்கேயாவது ஒரு தாகத்தை தீர்க்க முடியுமா? அந்த ஐஸ்வர்யவான் அந்த வேதனை உள்ள ஸ்தலத்தில், புறமான ஸ்தலத்தில் இருந்து அழுது கொண்டு ஒரு சொட்டு தண்ணீருக்காக கெஞ்சினது போல இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வழி திறக்காதா? இந்த தாகத்தால் நான் வரல கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்கிறாரு, கர்த்தர் செவி கொடுக்கிறவர், அவரிடத்தில் ஜீவ நதி இருக்கிறது. அதை கொடுக்கும்போது எப்போதும் அவர் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரத்தில் வாசிக்கும் போது 2-3 வசனங்களை படித்தால் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சீக்கிரம் வாசிங்க, முடிக்க போகிறேன்.
21, 22, 3 வசனங்கள். என்னாகமம் 21, 2, 3. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகுக. என்னாகமத்தின் 21ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனம் இப்படியாக சொல்லப்பட்டது. கர்த்தர் கானானியரை ஒப்பு கொடுத்து அவருடைய ஜபத்தின் சத்தத்தை கேட்டு அவர்களை விடுவித்தார். கானானியருக்கு அங்கே ஆராத் என்று சொல்லப்பட்ட ஒரு ராஜா இருந்தான். கானானியர் வேவு பார்த்து இந்த ஜனங்கள் இஸ்ரவேல்கள் பிரயாணம் பட்டு அங்கே போக வேண்டும் என்று பிரயாணத்தை தொடங்கின போது அவன் யுத்தத்தை தொடங்கிவிட்டான். அவன் வந்துட்டான். வந்து என்ன செஞ்சான், எப்படியாவது இவங்களை கொன்றணும், இவன் கானானுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு ஆராத் ராஜா இவனை சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். ஆனால் இப்போ இந்த ஜனம் கூப்பிடுறாங்க, ஆண்டவரே கானான் இடத்துல எங்களை விடுவியும். அப்போ அவங்க ஜபம் பண்ணின போது கர்த்தர் இஸ்ரவேலின் அவர்கள் எல்லாம் அப்போது இஸ்ரவேலின் கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை எங்களுடைய கையில் ஒப்பு கொடுத்தால் அவருடைய பட்டணங்களை சங்காரம் பண்ணுவோம் என்று பிரதிக்கினை பண்ணினார்கள். கர்த்தர் இஸ்ரவேலின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர்களுக்கு கானானியரை ஒப்பு கொடுத்தார். கானான் பல அடையாளங்களுக்கு காரணமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அடிமைப்படுத்தும் வல்லமைகள், பலவீனப்படுத்தும் வல்லமைகள், நம்மை ஜெயம் பெறக்கூடாதபடி தடை செய்கிற ஆவிகள், வேலையில் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றம் அடையக்கூடாது தடுக்கிற ஆவி. இவங்க கானானுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, கானான் தடுக்குது. நீ ஒரு எல்லையை தாண்டி நம்ம முன்னேறணும்னு நினைக்கிற, சத்துரு தடுக்கிறான். நீ செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது, கர்த்தருடைய சமூகத்தில் நோக்கி ஜெபம் பண்ணு. கானானு எதிர்த்து வந்த உடனே இந்த இஸ்ரவேல் ஜனங்க ஜெபம் பண்ணுற ஆனவனே கானானு எங்க தடையாக நிற்கிறான், நான் என்ன செய்யட்டும்? அவர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவளுக்கு செவி கொடுத்து கானானியரை சங்காரம் பண்ணி சுதந்திரிக்கும்படி கர்த்தர் செய்தார். நீ சுதந்திரிக்க வேண்டிய எல்லையை, நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை எந்த கானானியனும் தடை செய்ய முடியாது, எந்த எகிப்தியனும் தடை செய்ய முடியாது. காரணம், இஸ்ரவேலின் தேவன் என்னும் ஒரு நாமத்தை நீ அறிந்து கொண்டிருக்கிறாய். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 8, 9 வாசிக்கும் போது, வேகமாக வாசிங்க, கடைசி வசனம் 13, 8, 9. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே சிம்சோனுடைய தகப்பனாகிய மனோவாயினுடைய வார்த்தைகளை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். சிம்சோனுடைய தகப்பனாகிய இந்த மனோவா இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், இதை எப்படி ஒழுங்குக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினானாம். 8, 9 வசனம், பிறக்க போகிற பிள்ளைக்கு நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயலில் இருக்கும்போது தேவனுடைய தூதனார் திரும்ப அவளிடத்தில் வந்தார். அப்போது அவள் புருஷனாகிய மனோவா அவளோடு இருக்கவில்லை. முதல்ல மனோவோட ஆண்டவர் பேசும்போது மனோவா ஜெபிக்கிற, ஆண்டவர் பிள்ளையை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் எப்படி வளர்க்கணும், இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி வளர்க்கணும்னு கேளுங்க. பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வாதம் வேணும்னா, கர்த்தர் பிள்ளைகளுக்கு காரியங்களை கொடுத்து செவி கொடுக்கணும்னா, இந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், இதை எப்படி கர்த்தருக்குள்ளே கொண்டு வரணும், நீங்கள் இப்படி கேட்டு பாருங்கள், கர்த்தர் உடனே செவி கொடுப்பார். அந்த பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி செய்யணும், அந்த அறிவை புத்தியை நமக்கு தருவார். இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தவறுதலாக போய் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி இல்லாமல் தவறாக நடத்துகிறோம். ஒரு சிலர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தவறான டிசிஷன்ஸை கொடுத்து பிள்ளைங்களை அதில் உட்கார வச்சுறாங்க. பிள்ளைங்க அதுலேருந்து வெளியே வர முடியாமல் அங்கேயே போய் மாட்டிக்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு வீடை சந்திக்கும் போது அங்கே சொல்லப்பட்ட காரியம், ஒரு பொண்ணுக்கு, அந்த பொண்ணு நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுது. அந்த பொண்ணுக்கு ஒரு பையனை பார்த்துருக்குறாங்க, கவனிங், அந்த பையனை பார்த்துருக்குறாங்க. பின் நாட்களை விசாரிக்கும் போது அந்த பையன் சரி கிடையாதுன்னு தெரிஞ்சிருக்குது. ஆனால் இதுக்குள்ளே இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் என்ன வந்துருச்சு, ஒரு பழக்கம் உண்டாயிடுச்சு. வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிட்டாங்கன்னு பழக்கப்படுத்தியாச்சு, ஐக்கியம் ஆகிட்டாங்க. இப்போ வீட்டில் சொல்கிறாங்க அந்தவன் சரி கிடையாது விடுன்னு. இந்த பொண்ணு சொல்லுது, இத்தனை வருஷம் பழகியாச்சு, இப்போ என்ன பண்ண முடியாது, அதனால் வெட்ட முடியாது. பிள்ளை ஆண்டானே நடக்க வேண்டிய வழியில் நடத்தாமல் உன் சுய இஷ்டத்துக்கு சுய புத்திக்கு நீ நடத்தினால் அவன் வெளியே வரமாட்டான், சிக்கிக்கொள்வான், முடிவு மோசமாக இருக்கும். ஆனால் மனோவா சொல்கிறான், ஆண்டவரே பிள்ளை தரேன்னு சொல்கிறீங்க, பிள்ளை பிறக்கலை, உன்னை கர்ப்பம் தரிக்கலை, பிள்ளை உருவாக்க முன்னாடி சொல்கிறான், எப்படி வளர்க்கணும்னு நீங்கள் சொல்லித்தாங்க. இனி பிள்ளைகளை குறித்து, உன்னை குறித்து, வாழ்க்கை குறித்து எப்படி வளர்க்க வேண்டும் என்ற கர்த்தரிடத்தில் கேளு. உன் இஷ்டப்போக்கில் நடத்தாத. கொடுத்துட்டாருன்றதுக்காக எங்கேயாவது மேய்க்கலாம்னா ஆடு மாடு மேய்க்கிற மாதிரி மேய்ச்சிட்டு சபையில் வச்சிருக்காத. அது பின்னாட்டில் கீழ்ப்படியாமல் போகும்போது நீ அதை குறித்து வேதனைப்பட வேண்டியது இருக்கும். கர்த்தர் சொல்கிறாரு மனோவா இடத்துல, மனோவா போய் ஆண்டவர் இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டிய காரியத்தை எனக்கு சொல்லும். அழகாக கேட்குறான், பிறக்க போகிற பிள்ளைக்காக நான் செய்ய வேண்டியது எங்களுக்கு கற்பிப்பீராக. எப்படி கேட்குறான்,
பிறக்க போகிற பிள்ளைக்கு நான் என்ன செய்ய வேண்டியது நீங்கள் எனக்கு என்ன பண்ணுங்க, கற்பிப்பீராக, சொல்லித்தாரும் ஆண்டவரே. எனக்கு தெரியல. ஆண்டவர் என்ன பண்ணார், நேராக போய் மனோவாவுடைய மனைவி இடத்துல போயிட்டார் தூதன். எப்படி நீ வளர்க்கணும், எப்படி நீ அவனை நடத்தணும், எப்படி நீ கொண்டு வரணும், அவன் எப்படி இருக்கணும்ன்றத 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் அவளுக்கு சொன்னதை வாசிக்கிறோம். ம் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மனோவா ஜெபம் பண்ணி கேட்குறேன் எப்படி வளர்க்கணும்னு. ஆனால் ஆண்டவர் யாருக்கிட்ட போய் பதில் சொல்கிறாரு, மனைவி கிட்ட சொல்கிறார். பெண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். ஆண்களை விட பெண்களுக்கு பிள்ளைகள் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகம். அது எப்படி பாஸ்டர், 2 பேரும் தானே அப்பா அம்மா, அவருக்கு மட்டும் கொடுக்க மாட்டீங்களா, எல்லாம் என் தலையில் போட்டால் அப்புறம் அவர் நான் ஃப்ரீயாக சுற்றணுமா ஊரை? அப்படி இல்லை. அவரோட பிரதானமான வேலையை ரெஸ்பான்சிபிலிட்டிஸை உங்களுக்கு அடுத்த ஆண்டவர் கொடுத்துருக்குறார். உன் பிள்ளையை எப்படி நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எப்படிப்பட்ட பிரதிஷ்டையில் அவனை வளர்க்கணும். சிம்சோன் பிரதிஷ்டைக்கு காரணம் அவனுடைய தாய். தீமேத்தேயுனுடைய பிரதிஷ்டைக்கு காரணம் அவன் பாட்டியும் அவன் தாய். அவங்க அப்பா பேரே சொல்லலை, நீங்கள் படித்து பாருங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, ஐநேக்கியாலும் லோவிசாலுமாகி உன் பாட்டி உன் தாய்க்குள்ளே இருந்த அந்த மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நீ நடத்தாமல் தாறுமாறாக நடத்திட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே செவி கொடுன்னு கேட்காத. பிள்ளையை நடத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் நான் எப்படி நடத்தட்டும், நடக்க வேண்டிய வழியில் நடக்கிறது கேளு, கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார், எப்படி நடக்கணும்னு சொல்வார். மனோவா கேட்குறான், எனக்கு கற்பிப்பீராக ஆண்டவரே. கர்ப்பம் பிறக்கலை, பிறக்க முன்னாடியே கேட்குறான். எனக்கு பிறந்து எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சுங்க பிள்ளைங்க. கேட்டிங்களா? பக்கத்து வீட்டு அக்காட்ட கேட்குறீங்க, எங்கே கேட்குது, அது கேட்குறதே இல்லை. என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, 2 அடியை போடு, டிவியை கட் பண்ணு, டிவியை தூக்கு, ஃபோனை மறைய வச்சு வை, இன்டர்நெட்டு போடாத. இதெல்லாம் அவங்க கொடுக்குற ஆலோசனை. இதெல்லாம் உன் பிள்ளையை நேர் வழியில் நடத்தாது. உன் பிள்ளைகளை நேர் வழி நடத்துகிற செவி கொடுக்குற ஒரு அனுபவம் இருக்கிறது. கர்த்தருடைய தூதை வாங்கணும். மனோவாக்கு தூதனுடைய தூது இறங்கி வந்தது. மனோவுடைய மனைவிக்கு கர்த்தருடைய தூது இறங்கி வந்தது. தேவனுக்கு செவி கொடுக்கிற வார்த்தை வந்தாலும் பிள்ளைகள் பிரதிஷ்டையில் கர்த்தருக்குள்ள வளர்க்க முடியும். அப்படியே நம்முடைய தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவர். இன்றைக்கி நம்முடைய நெருக்கங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார். நம்முடைய அழுகைக்கு அவர் செவி கொடுக்கிறார். சிங்கத்தின் வாயிலிருந்து நமக்கு செவி கொடுக்கிறார். போராட்டங்களுக்கு நமக்கு செவி கொடுக்கிறார். குறி சொல்லுதல், செய்வின், ஆவியின், மந்திரவாத வல்லமைகளுக்கு நமக்கு செவி கொடுக்கிறார். நீ ஒரு யூதாவாக யோசேப்பாக இருந்து உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உன் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழிகளுக்கு உனக்கு போதித்து செவி கொடுக்கிறார். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். இந்த காலையில் நம்மோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். நீ ஒரு தேவ பக்தி உள்ளவனாக, சத்தியத்தின்படி வாழக்கூடியவனாக, தேவ சித்தத்தை செய்கிறவனாக மாறினால் உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் கர்த்தர் செவி கொடுப்பார். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்கிறவர், உன் ஜபத்தை ஏற்றுக்கொள்கிறவர் இங்கே இருக்கிறார். முழங்கால் பட்ட ஆண்டவரே, என் ஜபத்தை கேட்டார், என் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்தோட ஜெபம் பண்ணலாம். உன் சத்தத்தை கர்த்தரிடத்தில் உயர்த்து. மனுஷனிடத்தில் அழுகிறதுனால பயன் இல்லை, உலகத்தில் அழுகிறதுனால நம்ம பயன் இல்லை. ஒரு 5 நிமிஷம் அதிகமாக இருக்குது. ஆனால் இது நீ நிச்சயமாக வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். இன்னிலேருந்து உன் ஜபஜீவியம் மாறணும். இன்னிலேருந்து உன் நீ கர்த்தரத்தை கேட்கறது மாறணும். கர்த்தர் உடனே உனக்கு பதில் தரணும். நீ கேட்கும் போதே ஒரு பதில் உண்டாகணும். நீ கேட்க முன்பே கர்த்தர் உனக்கு செவி கொடுக்கணும். வாயை தருங்க. தயவுசெய்து தேவத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு செவி கொடு, எனக்கு செவி கொடுங்க ஆண்டவரே. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. உங்களுடைய ஜபங்களை கேட்கக்கூடாதபடி அவர் செவிகள் மந்தமாகவில்லை. நம்முடைய தேவன் நமக்கு கேட்கிறவர், செவி கொடுக்கிற தேவன்.